पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात् सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तथा द्रष्टुः स्वरूपे अवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்துல பாத்தீங்கன்னா முதல் சூத்திரம் என்ன சொல்லுச்சு? யோகத்தை பத்தின உபதேசம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இந்த கிரந்தத்தோட விஷயத்தை சொல்லிடுச்சு. அத யோகானுசாசனம், யோக அனுசாசனம், யோகத்தோட உபதேசம் செய்யப்படுகிறது கிரியத்தே அப்படின்னு முதல் சூத்திரம் சொல்லுச்சு. யோகம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது உடனே அடுத்த சூத்திரம் சொல்லுது யோக சித்தவிருத்தி நிரோதா. யோகம் அப்படின்னா என்னது? சித்தவிருத்தி நிரோதம். சித்தவிருத்திகள்லாம் நிரோதம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சமாதி சொல்லியாச்சு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்லியிருக்கோம். யோக சித்தவிருத்தி நிரோதம்னு வெறும் காமனா சொன்னீங்கன்னா சவிகல்ப சமாதியையும் குறிக்கும், சம்பிரஜாதம் அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் சர்வ விருத்தி நிரோதம்னு ஒரு சப்தத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா விற்த்திகளும் நிரோதம் ஆச்சுன்னா அசம்பிரஜாதம் சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி கிடைக்கும் சொல்லியாச்சு. அந்த நிர்விகல்ப சமாதி கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது சூத்திரம் சொல்லுது ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விற்த்திகளும் நிரோதமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரொஜெக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா
சில சமயம் ஒயிட் கலர் ஃபிலிம் ஓடும். அதாவது எந்த ஃபிலிமும் இல்லாமல் சின்ன முன்னாடி தேட்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம். காட்சிகள் பதிவாயிருக்கும், அந்த காட்சிகள் பதிவாகாம ஒயிட் கலர் சில சமயம் இருக்கும். அப்படி ஃபிலிம் போகும்போது என்ன இருக்கும், இந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து போன பிரகாசம் வெறும் பிரகாசமாகவே வெளியில வந்து ஒயிட்டாகவே இருக்கும், எந்த காட்சிகளும் தெரியாது. அதே மாதிரி அந்த ஃபிலிம் ரோல்ல எந்த விற்த்திகளும் எந்த காட்சிகளும் இல்லாம போறதுதான் சர்வ விற்பி நிரோதம். இப்ப சர்வ விற்பி நிரோதம் இருக்க போது அந்த ஃபிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் இருக்கு, ஆனா ஃபிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காட்சிகளும் இல்லை, பதிவுகளும் இல்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிரகாசம் பிரகாசமாவே இருக்கு. அது என்ன சொல்லுவோம், பிரகாசம் ப்ரொஜெக்டர்ல இருந்து போன பிரகாசம் ஸ்கிரீன்ல பிரகாசமாவே இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற இந்த ஆத்ம தத்துவம், நான் எப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம், நான் யாரு அப்படின்னு கேட்டா பார்வை, பார்ப்பவன், பார்வை, பார்ப்பவன், அதுக்கப்புறம் பார்வை. பார்ப்பவனா நான் இருக்கேன். எது வரைக்கும் பார்ப்பவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபில்ம் ஓடுற வரைக்கும் நான் அந்த ஃபில்மை பார்க்குறேன். ஃபில்ம் ஓடலை அப்படின்னா ஃபிலிம் ஓடலைன்றதை நான் பார்க்குறேன். அப்போ ஃபிலிம் ஓடலை அப்படின்னா ஃபிலிம் மூவ் ஆகலை அப்படின்னா காட்சிகள் போகலை அப்படின்னா திரஷ்டத்துவம் சித்திக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரஷ்டான்ற தன்மை சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்போ காட்சிகள் இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் ஒயிட் கலர்லேயே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்ச நேரம் கழித்து அதை பார்க்கறத நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறேன், நான் என்னோட சுபாவத்தில் இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ விற்பி நிரோதம் ஆகும்போது அவன் என்ன பண்றான், விற்பி இல்லாத சித்தத்தை பார்க்கறான். ஓ, சித்தத்துல விற்த்திகள் இல்லை அப்படின்னு பார்க்கறான். பார்த்துட்டதுக்கு அப்புறம் அதுலயும் வைராக்கியம் வந்து அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பார்க்கறத விட்டுறான். பார்க்கறத விட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ததா அப்பொழுது பார்ப்பவன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகின்றான். ததா திரஷ்டுகு ஸ்வஸ்வரூபே அவஸ்தான். பார்ப்பவன் அப்படின்ற அந்த தன்மையிலிருந்து திரஷ்டான்ற தன்மையிலிருந்து அவன் என்ன பண்றான், தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகிறான். பார்ப்பவனோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா திரஷ்டா திருஷி மாத்திரை, இதான் சொரூபம். பார்ப்பவனோட சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வை, திருக்ஷக்தின்னு சொல்றோம். வெறும் பிரகாசம், சைத்தன்யம், சச்சிதானந்தம், அதுதான் அவனுடைய சுபாவம். அப்போ அந்த சமயத்துல இவன் தன்னுடைய சொரூபத்தில், சச்சிதானந்த சொரூபத்தில், பார்வையில், கான்சியஸ்னஸ்ல நிலை பெறுகின்றான், அவஸ்தானம். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்தி என்று சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம். இப்போ 2 சூத்திரம், யோக சூத்திரம் அப்படின்னா யோக சாஸ்திரம் அப்படின்னு எங்கேயாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா 2 சூத்திரம் தான் யோக சாஸ்திரம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோதம், அதனால சம்பவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தத்தா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். யோக சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு. நீங்க எந்த யோகத்தை வேணா எடுத்துங்க, குண்டலி யோகம், ஸ்வர யோகம், இது மாதிரி ஏகப்பட்ட யோகங்கள் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாத யோகம், அது மாதிரி நிறைய இருக்கு. லய யோகம், ஜப யோகம், தியான யோகம், இது மாதிரி அஷ்டாங்க யோகம் நிறைய இருக்கு, ராஜ யோகம், இது மாதிரி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு. எல்லா யோகத்தோட மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுதான். எந்த யோகத்தை வேணா எடுத்துங்க, யோகத்தோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 தான், யோக சித்த விருத்தி நிரோதம். அந்த யோகத்தோட யோகம் சொல்லக்கூடிய சித்த விருத்தியை நிரோதம் பண்றதுக்கு அநேக மெத்தட் இருக்கு. அது ராஜ யோகமா இருக்கலாம், குண்டலி யோகமா இருக்கலாம், இல்ல நாத யோகமா இருக்கலாம், ஸ்வர யோகமா இருக்கலாம், எத்தனையோ விதவிதமான யோகங்கள். ஆனா எல்லாத்தோட தாற்பயம் என்னது, சித்த விருத்தி நிரோதம். அது நடந்துச்சுன்னா என்ன ஆகும், சமாதி, நிர்விகல்ப சமாதி. அது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், சொரூபத்துல நிலை பெறலாம். சொரூபத்துல நிலை பெற்றா என்ன ஆகும், சொரூபத்துல பிரதிஷ்டானா அதான் மோட்சம். சிம்பிள், இவ்வளவுதான் நடந்துட்டு. அப்ப நம்ம அதை அடையணும் அப்படின்னா நம்மளை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். நம்மளை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது, விசாரம் பண்ணும்போது, சமாதியை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா போட்டுருங்க. ரமண பகவானை பத்தி வந்து நமக்கு பேச்சே இல்லை, சதாசிவ பிரம்மேந்திரர் பத்தி பேச்சே இல்லை. அவங்கள முக்த புருஷர்கள் தூக்கி தனி கேட்டகரியில வச்சிருக்கோம். இப்ப நம்ம நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மந்திரம் ஆரம்பிக்குது, சூத்திரம் ஆரம்பிக்குது. விருத்தி சாரூபியம் இதரத்திர. இதரத்திரன்றதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதரத்திர அப்படின்னா இந்த ஞானி புருஷர்களுக்கு, சமாதியை அடைந்தவர்களுக்கு அந்நியமா, மற்றவர்கள் விஷயத்தில். இதரத்திரன்றதுக்கு அர்த்தம் மற்றவங்களோட விஷயத்துல. சமாதி புருஷனை விட்டுருங்க, யாரோ சில பேர் எங்கேயோ இருக்காங்க. மீதி இருக்கிற நம்ம காமன் பீப்புள், இவங்க எல்லாத்துக்கும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை பூமி சொல்லியிருக்கோம், சித்த பூமியில மூடம்,
க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். இந்த ஏகாகிர பூமியில தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சம்பவிக்குது? சவிகல்ப சமாதிகள் எல்லாம். அந்த நிருத்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிகள் எல்லாம் சம்பவிக்குது. அப்ப இந்த 2 கேட்டகரியை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தூக்கி ஓரமா வச்சிருங்க. அப்ப மீதி இருக்கிற பூமி எத்தனை பூமி? மூட பூமி, க்ஷிப்த பூமி, விக்ஷிப்த பூமி. இந்த 3 பூமியை தான் வந்து பாத்தீங்கன்னா இதரத்திரன்ற சப்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள் விஷயத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 பூமிகளில் இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில். நம்ம எங்க நிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விக்ஷிப்தத்துல இருக்கோம். நம்ம தான் சாதகர்களா இருக்கோம், நம்ம தான் மோட்சத்தை விரும்புறோம், நல்ல தர்மிகளா இருக்கிறோம். இப்ப நமக்கும் அப்படியே தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய க்ஷிப்த பூமியில இருக்கிறவங்களுக்கும் அப்படியே தான். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூட பூமியில இருக்கிறவங்களுக்கும் அப்படியே தான். எப்படி அப்படின்னு கேட்டா விருத்தி சாரூபியம். இந்த 3 பூமிகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 பூமி இல்ல, ஏகாகிரத்தையும் கூட சேர்த்துக்கலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகாகிர பூமியில ஒரே விஷயமா இருக்கும். நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விதவிதமான விஷயங்களா மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். அப்ப எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நிரோத பூமியில சர்வவிருத்தி நிரோதம் நடந்தவனுக்கு அந்நியமா இதரத்திர மற்றவர்கள் விஷயத்தில் விருத்தி சாரூபியம் புருஷக பவதி. புருஷகனா ஆத்மா, நான். இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தியோட சாரூபியமா இருக்க. நான் எப்படி இருக்கேன்? விருத்தியோட அனுரூபமா ஒத்த வடிவமா நான் இருக்கேன். ரூபம்னா ஃபார்ம்னு அர்த்தம். அப்போ நான் எப்படி விருத்தி வந்து எனக்கு மனசுன்ற அந்த விருத்தி பரிணமிக்குதோ அது மாதிரி நான் இருக்கேன். நான் யாரு? வெறும் திருஷி மாத்திரக, திரஷ்டா திருஷி மாத்திரக. ஆனா நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா பிரகாசம், ப்ரொஜெக்டர்ல இருந்து பிரகாசம் போகுது. பிரகாசம் பிரகாசமா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? பிலிம் ரோல்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒயிட் பிலிம் ஆக்கிட்டீங்கன்னா பிரகாசம் பிரகாசமா இருக்கும் முக்த புருஷன். அதே பிலிம் ரோல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு. பிலிம் ரோல்ல எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஷூட்டிங் நடந்து அது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிருக்கு ரோல், பிலிம் ரோல்ல. இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் இருக்கானா கண்டிப்பா ப்ரொஜெக்டர்ல இருந்து பிரகாசம் போகணுமே, இல்லைன்னா பிலிம் தெரியாது. ஆனா அந்த பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில ஸ்கிரீன்ல தெரியும் போது காட்சிகளா விரியுது. அப்படித்தானே? அதே மாதிரிதான் இந்த நான் அப்படின்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகுது. எது வழியா ப்ரொஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த மனசு சித்தம்னு சொல்லக்கூடிய ப்ரொஜெக்டர் வழியா நான் அப்படின்ற அந்த பிரகாசம் உள்ள நுழைஞ்சு அந்த பிலிம் ரோல் வழியா என்ன பண்ணுது? வெளியில போகுது. அப்படி பிலிம் ரோல் வழியா வெளியில போகும்போது நமக்கு பிரகாசம் ஒயிட்டா தெரியறது இல்ல. பிரகாசம் எப்படி தெரியுது? ஆக்ஷன் பிலிம்னா ஆக்ஷன் பிலிம். ஒரே சோகமா இருக்கு அப்படின்னா சோகமா மூவி. ஒரே இதா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸா இருக்கிற பிலிமா இருந்தா ஒரே சிரிச்சு ஆனந்தமா இருக்கும். ஒரே ஆர்ட் பிலிமா இருந்தா சீரியஸா பாக்குறோம் ஆர்ட் பிலிம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது. விதவிதமான பிலிமுக்கு ஏற்ற மாதிரி பின்பக்கம் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் அந்த ஒயிட் கலரா பிரகாசம், பிரகாசம் எப்படி இருக்கும்? ஒயிட் கலர். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான காட்சிகளோட தான் தெரியுது. ஒயிட் கலரான பிரகாசமா தெரியல. அப்ப சிம்பிள் அடுத்துங்க, நமக்கெல்லாம் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய பிரகாசம் பிரகாசமா தெரியல. நமக்கெல்லாம் பிலிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஞானிக்கு அந்த அந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய பிரகாசம் ஒயிட் கலராவே இருக்கும். ஏன்? பிலிம் ரோல்ல எந்த ஒரு பதிவு இருந்தது எல்லாத்தையும் அவன் நிரோதம் பண்ணிட்டான். இதான் எக்ஸாம்பிள். அப்ப அதே மாதிரி நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்திருக்கோம்? வாசனையில இருந்து. அந்த வாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் உண்டாகுது. சங்கல்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காமம் உண்டாகுது, ஆசைகள் உண்டாகுது. இந்த சித்தத்தோட வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தமானது என்னது? பரிணமிக்குது. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எப்படி பரிணமிக்குதோ அந்த சித்தம் பரிணமிக்கிறதுக்கு மாதிரி அதுக்கு சமமான ரூபம், சாரூபியம்ன்றதுக்கு அர்த்தம் சமரூபம்னு அர்த்தம். ஈக்குவலா என்ன ஆகுதுங்க? சித்தம் எந்த விதமா பரிணமிக்குதோ அதே மாதிரி நானும் பரிணமிக்கின்றேன். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம எண்ணங்கள் வருதோ அப்ப நான் காமியா என்ன ஃபீல் பண்றேன். கோபம் எப்ப வருதோ என்ன நான் கோப்பியா ஃபீல் பண்றேன். கருணா எப்ப உண்டாகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கருணா உள்ளவனா என்ன வந்து
கருணையோட நான் பார்க்கிறேன். என்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சித்தம் என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணுதோ அதுதான் பர்சனாலிட்டி. ரொம்ப கிளியர். அப்ப நம்ம பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சுத்த சச்சிதானந்தம் இல்லை. அப்ப சச்சிதானந்தம் இல்லாம சித்தம் காட்டுற பிலிம்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது போடுற வேஷத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டி க்ஷணம் தோறும் மாறிக்கிட்டே இருக்கு, நாள்தோறும் மாறிக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி சாரூபியம். நமக்கு எல்லாத்துக்கும் விருத்திக்கு ஏற்றாறு போல் சமரூபத்தோடு இந்த ஆத்மாவானது இருக்கிறது அப்படின்னு சூத்திரம் சொல்லிடுச்சு. சூத்திரம் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல என்ன பண்ணார், நம்ம திரும்பவும் பார்த்துருவோம். 4வது சூத்திரத்துல பாஷ்யம். வியுத்தானே யாஸ் சித்த விருத்தையா. வியுத்தான அவஸ்தானா என்னது, விவகார நிலைன்னு அர்த்தம். விவகாரத்தில் இருக்கிறது 2 தான். ஒண்ணு சமாதியில இருக்கிறது, சமாதியில இருந்து வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வியுத்தான அவஸ்தான்னு பேர். வியுத்தான அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்விதமா இருக்கு அப்படின்னா தத்து அவிசிஷ்ட விருத்திகி புருஷா. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார். வித்தானே யாஸ் சித்த விருத்தையா. வியுத்தான அவஸ்தையில் யாஸ் சித்த விருத்தியாக பிரிச்சிங்க அப்படின்னா யாஹா சித்த விருத்தையா. வித்தான அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய விவகார நிலையில இருக்கிற சித்தத்தில், விவகார நிலையில இருக்கிற சித்தத்தில். அப்போ 99.9% பீப்புள் விவகாரத்தில் இருக்கும். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரே ஒரு 0.1% தான் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறவங்க எங்கேயாவது தேடி போகணும். இந்தியா ஃபுல்லா 700 கோடி மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பாப்புலேஷன்ல ஏதாவது ஒரு 8 பேர் 10 பேர் எங்கேயாவது அங்கங்க இருப்பாங்க விருத்தி நிரோதம் பண்ணிட்டு. கொஞ்சம் அதிகமா வச்சுங்க, 700 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஆசையாப்பட்டு சொல்லுவோமே. ஒரு 700 பேர் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி நிரோதம் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா பெர்சன்களும் என்ன இருக்கும், வித்தான சித்தம்னு பேரு. நம்ம சித்தத்துக்கு என்ன பேரு, வித்தான சித்தம். யு வித்தான சித்தம் அப்படின்னா விவகார திசையில இருக்கக்கூடிய, விவகாரத்துல இருக்கக்கூடிய சித்தம். இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய விருத்தையக, யாஹா விருத்தையக. யாஹான்றதுக்கு அர்த்தம் யாஸ் இருக்கு, யாச பிரிச்சோம்னா யாஹா. எந்த விருத்திகள் இருக்கின்றனவோ நம்ம சித்தத்துல, அந்த விருத்திகள் அவிசிஷ்டக புருஷக. அந்த விருத்திகளோடு இந்த புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மா. அவிசிஷ்டகனா என்ன அர்த்தம், விசிஷ்டம்னா ஸ்பெஷல், அவிசிஷ்டம் அப்படின்னா ஸ்பெஷலுக்கு ஆப்போசிட் சாமானியம், ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ எந்த மாதிரி சித்த விருத்தி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா சாமானியமா ஒரே மாதிரி இருக்கான், ஸ்பெஷலா இல்லை. அவிசிஷ்டம், விசிஷ்டம்னா ஸ்பெஷல், அவிசிஷ்டம்னா ஸ்பெஷல் இல்லை. விருத்திகள் எப்படியோ அதே மாதிரி ஆத்மாவும் அந்த விருத்திகளுக்கு ஏற்றார் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, ததாச்ச சூத்திரம், அது போலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ததாச்ச சூத்திரம், அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியார் ஒரு ஆச்சாரியார், நான் ஏற்கனவே சாங்கியம் சொல்லும் போது சொல்லியிருக்கேன். இந்த கபிலரோட முக்கியமான சிஷ்யர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சசிகாச்சாரியார்னு ஒரு அவர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரம் பண்ணியிருக்கார். அவரோட சாங்கிய சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சூத்திரம், ஏக்கமேவ தர்சனம். ஏக்கமேவ தர்சனம்னு என்ன அர்த்தம், ஒன்றே ஒன்றுதான் பார்க்கப்படுகிறது. தர்சனம்னு அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுதான் பார்க்கப்படுது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கியாத்திரேவ தர்சனம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்த விருத்திகளை தான் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆத்மாவை பார்க்கல. நம்ம எல்லாம் எதை பார்க்கிறோம், ஐயோ சாமி என் மனசே சரியில்லை சாமி, என் புத்தி சரியில்லை சாமி, என் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. நம்ம பார்க்கறது எல்லாமே என்னது, ஒரே ஒன்னத்தை தான் பார்க்கிறோம். நம்மளுடைய புத்தி விருத்திகளை தான் பார்க்கிறோம், சித்த விருத்திகளை தான் பார்க்கிறோம். நம்ம ஆத்மாவை யாரும் பார்க்கிறது இல்லை. அப்ப ஒரே ஒன்றுதான் தரிசனம். தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் ஏக்கமேவ தரிசனம், ஒன்றுதான் பார்க்கப்படுகிறது. உலகியலான மனிதர்களின் பிராந்தி திருஷ்டியில
புத்தி விருத்தி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்றது. நம்மெல்லாம் எதை பார்க்கிறோம்? புத்தி விருத்தியை தான் பார்க்கிறோம். நானை பார்க்கறதே இல்லை. நானை பார்த்துட்டோம்னா முக்தி கிடைச்சிருமே. நானை பார்க்கறதே இல்லை. அதான் ஆத்ம தரிசனம் சொல்றோம். ஆத்ம சாட்சா்காரம் சொல்றோம். ஆத்ம சாட்சா்காரம் நமக்கு உண்டாகிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவில் ஃபிலிம் ரோல் ஓடிக்கிட்டே இருக்கு. அனாதி காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ரோல் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் தெரியவே இல்லை. நான் சச்சிதானந்தம் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிலிம் ரோலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு சதா காலம். வாசனாமயம் இதம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வாசனாமயம். நம்மளுடைய வாசனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி, சித்தம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. விதவிதமான தேகங்களை காட்டுது, விதவிதமான அனுபவங்களை காட்டுது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா எதை பார்க்கறாங்க? இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனைகளை தான் பார்க்கறாங்க. கியாத்தின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவுன்னு அர்த்தம். புத்தி விருத்தின்னு பேரு. கியாத்தின்றதுக்கு அர்த்தம் புத்தி விருத்தி. நம்ம எதை பார்க்கிறோம்? சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற விருத்தி தூக்கத்துல இருக்கு. காரணம்னு பேர் அது. அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வெளிப்படும் போது புத்தி விருத்தியா மாறுது. வேக்கப் ஆயிட்டோம். வேக்கப் ஆன மாத்திரத்துல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நான் பரமஹம்சானந்தா காலையில எந்திரிச்சோனிய ஃபர்ஸ்ட் தாட் என்ன வருது? முதல் தாட் புத்தி வேக்கப் ஆகும் போது, நேத்து நான் எந்த புத்தி லாஸ்ட் தாட் இருந்து நான் தூங்கி போனனோ, என்னோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. தூக்கத்துல மட்டும் டீப் ஸ்லீப் போன மாத்திரத்துல அந்த இடத்துல எம்டினஸ் இருக்கு. அந்த இடத்துல யார் இருக்கான? வெறும் சித்தம் பீஜ ரூபத்துல, விதை ரூபத்துல சித்தம் மட்டும் தூக்கத்துல இருக்கு. ஏகப்பட்ட வாசனைகளும் சங்கல்பங்களும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வெளியில வராத, பூமிக்குள்ளார இருக்கிற விதை மாதிரி சித்தம் வெளிப்படாம தூக்கத்துல இருந்துச்சு. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வேக்கப் ஆகுது. முதல் சித்தத்தோட ப்ரொஜெக்ஷன் எது ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா, முதல்ல புத்தி ப்ரொஜெக்ஷன் ஆகுது. இந்த புத்தி ப்ரொஜெக்ஷன் ஆன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்து கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? அதோட இணைஞ்சு நான் புத்தி ஆயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. சம்சாரம் வந்தாச்சு. நான் சுத்த பிரகாசம் அப்படின்னு இல்லாம என்ன பண்ணிடுச்சு? நான் புத்தி அப்படின்னு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புத்தின்னு வேக்கப் ஆன மாத்திரத்துல அபிமானம் வந்துருச்சு. புத்தியில அபிமானம் வந்துருச்சு. நான் சுத்த சைத்தன்யம், பார்ப்பவன் அப்படின்னு எனக்கு தோணல. நான் வந்து பாத்தீங்கன்னா திருஷி மாத்திரக, பார்வை மாத்திரம் அப்படின்னு எனக்கு தெரியாம பார்க்கப்படும் புத்தியோட எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிடுச்சு. இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்து ஜட கிரந்தி. சித்துன்னு சொல்லக்கூடிய நான் சைத்தன்யம், ஜடம்னு சொல்லக்கூடியது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய ஜடம் அவித்யா, மாயாவோட காரியம். அதோட எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிட்டேன். சித்து ஜட கிரந்தி. இதுதான் சம்சார காரணம்னு வேதாந்தத்துல சொல்லுவோம். யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா யோக வர்ஷினியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், ஒரு இது சொல்லியிருக்கேன் பாருங்க, 2வது பேராகிராஃப்ல. திருக்கு திருஷ்ய சம்யோகோ ஹேய ஹேத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. யோக சூத்திரத்துல 2:17 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிக்கணும். 2:17 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, திருக்கு திருஷ்ய சம்யோகயோகோ ஹேய ஹேத்து. இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஷ்யம், திக்குன்னு சொல்லக்கூடிய நான். திக்குன்னா என்னது? பார்வை, கான்சியஸ்னஸ், பார்ப்பவன்ல இருக்கக்கூடிய பார்வை. அந்த திக்குன்னு சொல்றதும் ஆப்போசிட்ல இருக்கிறது திருஷ்யம். இந்த புத்தி திருஷ்யம். இந்த புத்தின்னு சொல்லக்கூடியது, சித்தம்னு சொல்லக்கூடியது, மனசுன்னு சொல்லக்கூடியது, தேகம்னு சொல்லக்கூடியது, இது எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடியது, இந்த தேகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். இந்த திருஷ்யத்தோட நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, திக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பார்வை, கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு? சம்யோகம் ஆயிடுச்சு, சேர்ந்துச்சு. சம்யோகம்னு என்ன அர்த்தம்னா, ஸ்டாம்ப் போட்டுறோம்ல, எச்சு தொட்டு ஸ்டாம்ப் போட்டு வந்துடுறீங்களா முன்னாடி? இப்பெல்லாம் எங்க போஸ்ட்லாம் போடுறதே இல்லை. முன்னாடி ஸ்டாம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா தொட்டு இன்லேண்ட் கவர் போடுவோம். இன்லேண்ட் கவர்ல நாக்கை நீட்டி இப்படி தொட்டு மடிச்சு விட்டுருவோம். என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா பிரிச்சிடலாம். இதே ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே பிரிக்க முடியாது.
எச்சி தொட்டிங்கன்னா அது சையோகம். சையோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எச்சி தொட்டு ஒன்று ஒட்டிங்க அப்படின்னா அப்படியே பிரிச்சிடலாம். அதே நேரத்தில் வெல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெல்டிங் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வெல்டிங் பண்ணிட்டீங்கன்னா எப்படி சேர்த்தமோ அதே மாதிரி பிரிக்க முடியாது. அது மாதிரி பாண்டேஜ் ஆயிருக்கா சாமினா? இல்ல. ஒருவேளை இந்த சித்தத்துக்கும் எனக்கும் வெல்டிங் பண்ண மாதிரி பாண்டேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம முக்தனா ஆகவே முடியாது. அப்ப எப்படி சாமி பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கலா இருக்கு ஏதோ ஒரு ப்ளூ ஏதோ ஒன்று எடுத்து ஒட்ட வச்சிருக்கோம். அதை கரெக்டா பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போட்டோம் அப்படின்னா, தண்ணியை வச்சு தேய்ச்சோன்னு வச்சுங்க, இந்த கம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஃப்ரீ ஆயிடும். அப்போ ஒட்டுனதை அப்படியே பிரிக்க முடியும், செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சையோக சம்பந்தம்னு பேர். ஸ்கிரீனுக்கு மேல இருக்கக்கூடிய காட்சிகளுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சையோக சம்பந்தம். ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் அந்த பிலிம் ரோல் வழியா போகுது வெளியில. அப்ப பிரகாசத்துக்கும் அந்த பிலிம் ரோல்ல இருக்கக்கூடிய காட்சிகளுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சையோக சம்பந்தம்னு பேர். சம்பந்தமே இல்லை, ஆனா சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது. ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா சம்பந்தப்பட்ட மாதிரியே தெரியுது. அந்த லைட்டுக்கும் அந்த பிலிம் ரோலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாதிரியே தெரியுது. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுல இருக்கக்கூடிய விருத்திகளோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசோட சம்பந்தப்பட்டே இருக்கிற மாதிரி அனாதி காலத்துல இந்த மனசை தொலைக்க முடியல. சனியை முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சும்மா இரு அப்படின்னா சும்மா இருக்கவே மாட்டேங்குது, அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது தொலைக்கணும்னு நினைச்சா தொலைக்க முடியுதா? ஜபம் பண்ண உட்கார்ந்தா ராம 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 ராமனா எங்க ராமராமன் சொல்லு, அது பாட்டுக்கு வேற எதையோ நினைச்சுக்கிட்டு, கண்டதையும் நினைச்சுக்கிட்டு. அப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான இல்லை. சும்மா இருந்தா இருக்க மாட்டேங்குது, சம்பந்தமே இல்லாம. சரி மனசு ஏதாவது பண்ணட்டும், நான் பாட்டுக்கு இருக்கேன், சும்மா மனசு என்ன வேணா பண்ணிக்கோ. இருக்க முடியுதானா? இருக்க முடியலையே. அது என்னெல்லாம் பண்ணுதோ அந்த கூத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் டான்ஸ் ஆட வேண்டியதா இருக்கு. அப்ப இப்ப நமக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம்னா, திருக்கு திருஷ்ய சயோகம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேய ஹேத்து, இதுதான் சம்சாரம். சம்சாரத்துக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ஒரே ஒரு காரணம் தான், சித்து ஜட கிரந்தின்னு வேதாந்தத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க. அதே வந்து யோகத்தோட டெர்மினாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டாவும் திருஷ்யமும் சையோகத்துல ஒன்னிணைஞ்சு இருக்கிறது. பார்க்கப்படும் வஸ்துவும் பார்ப்பவனும் ஒன்னா இருக்கிறது. என்னோட வேதாந்தம் ஃபுல்லா, என்னோட டீச்சிங்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்க்கறதுதான். கேன உபனிஷத்தை எடுத்தாலும் அதேதான், பகவத்கீதா எடுத்தாலும் அதேதான், எதை எடுத்தாலும் பாருங்க பாருங்க பாருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கன்னா என்ன அர்த்தம்? பார்க்கப்படும் வஸ்துவோட சேராதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்தா சம்சாரம், இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சிங்க அப்படின்னா சம்சாரம் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாம் பரிணமிக்குதோ, நம்ம சதா காலமும் நானை பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் வந்து பாத்தீங்கன்னா சதா அந்த விற்த்திகளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சதா காலமும் விற்த்தியை பார்த்து சங்க தோஷம். அந்த விற்த்திகளை பார்த்து விற்த்தி எப்படி பரிணமிக்குதோ அதே மாதிரி பரிணமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சூத்திரக்காரர் வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றா? பஞ்சசிகாச்சாரியார் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏக்கமேவ தரிசனம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றையே பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? வெறும் சித்த விற்த்திகளையே பார்க்கிறாங்க. புத்தி விற்த்திக்கு அப்புறம் மனோவிருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு போய் இந்திரிய விருத்தி ஆகுது, சென்சார்கன்ஸ் விருத்தியா. இந்த சென்சார்கன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகுது. விற்த்திகள் எல்லாம் விஷயங்களை கேதர் பண்ணி கொண்டு வந்து இந்திரியத்துக்கு கொடுக்குது. இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு கொடுக்குது. மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு வந்தோட ஒரு ஞானம் உண்டாகுது. நான் ஏற்கனவே வேதாந்த பரிபாஷால இருக்கிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த சித்தம் அப்படின்றதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, சித்தம் எங்க இருக்கு? தூக்கத்துல இருக்கு. அதான் பேஸ். அதுக்கு ஆதாரமா எது இருக்கு? அதுக்கு ஆதாரமா இருக்கிறது நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ். நான் என்னன்னா அது விருத்தி இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம். ஒரு டார்ச் லைட் அடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரகாசம் வந்து ஒரு பீம் மாதிரி போகுமா? ஒரு டார்ச் எடுத்து அடிக்கிறீங்க, டார்ச் லைட் வந்து பாத்தீங்கன்னா பீம் மாதிரி தானே போகுது. லேசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து லேசரை வெளிப்படுத்தணும்னா அந்த லேசர் எப்படி போகுமோ அதே மாதிரி
ப்ரொஜெக்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ப்ரொஜெக்ஷன் ஆகுது, ஒரு பிரகாசம் வெளியில போகுது. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸோடது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகுது. வெளியில போகும்போது சித்தம்ன்ற ஒரு ப்ரொஜெக்டர், அந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலிம் ரோல், வாசனான்ற பிலிம் ரோல், அது வழியா வெளியில போகுது. வெளியில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த அந்த சித்தத்துல வந்து இருக்க பிலிம் ரோல் சித்தத்துக்குள்ளார போயிடுச்சுனாவே சித்தம் எப்படிப்பட்டது? 3 குணங்களை உடையது. திரிகுணாத்மிகா, மாயா. அப்ப இந்த பிரகாசம் எதோட ஒண்ணு சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களோட ஒண்ணு சேருது. இந்த 3 குணங்களோட ஒண்ணு சேர்ந்த மாத்திரத்துல இந்த பிரகாசத்துக்கு வந்து இம்மூவபிள். இந்த பிரகாசம் எப்படிப்பட்டது? இம்மூவபிள். ஆனா இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய 3 குணங்களோட இந்த நான் சேரும் போது இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஆதாரமா இருக்கு? இந்த சித்த விருத்தி என்ன ஆகுதுன்னா மூவபிள். மாயா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்தி எப்படிப்பட்டது? க்ஷிப்ர பரிணாமினி பேரு. இந்த மாயாக்கு என்ன பேரு? இந்த 3 குணங்களுக்கு என்ன பேரு? க்ஷிப்ர பரிணாமினி. க்ஷிப்ர பரிணாமின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, சின்ன சின்ன இப்பெல்லாம் நிறைய ஸ்ப்ரிங் எல்லாம் கிடைக்குது, ரொம்ப ஸ்ப்ரிங். அதை லைட்டா அப்படி டச் பண்ணாவே ஆடிக்கிட்டே இருக்கு. டச் பண்ணாவே அது நிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. டச் பண்ணா போதும், வேற எதுவும் இல்லை. நீங்க ஆட்டணும்னு அவசியம்லாம் இல்லை. அது மாதிரி சென்சிட்டிவான ஸ்ப்ரிங் இருக்கு. அதே மாதிரி இந்த 3 குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா மைக்ரோ நானோ டச் இருந்தா கூட போதும், உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட ஆரம்பிச்சிடும். இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய 3 குணங்களும் வைப்ரேட் ஆகுது, மூவ் ஆயிட்டே இருக்கு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. இதோட இந்த கான்சியஸ்னஸ் சேரும் போது நமக்கு என்ன தெரியுது? டிஃப்ரெண்ட் தெரியல. 3 குணங்கள் மூவ் ஆகுது. எது மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைத்தன்யமா இருக்கிற ஆத்மா இம்மூவபிள். அது மேல இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களை உடையது வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது அந்த பிரகாசம் மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. எது மூவ் ஆகுது? பிரகாசம் மூவ் ஆகுது. மூவ் ஆகுதா அப்படின்னா மூவ் ஆகல, பிரகாசம் அப்படியே தான் இருக்கு. அந்த விருத்தியோட சேர்ந்தோன மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஆயிடுச்சா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல உட்காந்துருக்கீங்க. ட்ரெயின் நல்லா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கும் போது வெளியில இருக்கிறதெல்லாம் காட்சிகள்லாம் எப்படி தெரியும்? வேகமா பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப நான் கேட்கிறேன், வெளியில இருக்கிறது ஓடுதா இல்ல வந்து வண்டி ட்ரெயின் ஓடுதா? ட்ரெயின் தானே ஓடுது. அப்ப ட்ரெயின் ஓடுற மாதிரி தானே தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல உட்காந்துருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏசியில 3rd கிளாஸ் 2nd கிளாஸ் ஏசியில டிராவல் பண்ணும்போது நம்ம மூவ் ஆகிறதே தெரியாது. வெளியில இருக்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆக்சுவலா நம்ம தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருத்தியோட சேர்ந்த அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் மூவ் ஆகல. ஆனா எது மூவ் ஆகுது? இந்த விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது. பியூட்டி, ரொம்ப பியூட்டி தான். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மூவ் ஆகி என்ன பண்ணுதுன்னா பேக்கப் ஆகுது. இந்த சித்த விருத்தி புத்தி விருத்தியா பரிணமிக்குது. சாங்கியத்துல யோகத்துல பரிணாமவாதம் அப்படின்னு பேர். பரிணாமவாதம்னு என்னதோ ஒரு ஒரு பால் தான் தயிரா பரிணமிக்குது. பால் தானே தயிராச்சு, பால் தானே பன்னீராச்சு, பால் தானே வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நெய்யாச்சு, பால் தான் வெண்ணெயாச்சு. இதுக்கு பேர் பரிணாமம் அப்படின்னு பேர். அப்ப அந்த சித்த விருத்தி சித்தம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த புத்தியா பரிணமிச்சு. அப்ப புத்தியில வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களுடைய அந்த பிரகாசத்துக்கு என்ன பேருனா விருத்தின்னு பேரு. 3 குணங்களை உடைய சைத்தன்யம் அவேர்னஸுக்கு என்ன பேரு? விருத்தின்னு பேரு. விருத்தியை எடுத்துட்டீங்கன்னா வெறும் சைத்தன்யம், வெறும் பிரகாசம் இம்மூவபிள் ஆயிடும். ஆனா அந்த சைத்தன்யம்ன்ற அந்த உணர்வோட அறிவோட இந்த 3 குணங்கள் சேரும் போது அதுக்கு பேரு விருத்தின்னு பேர் வந்துருச்சு, மூவபிள் ஆயிடுச்சு. அது புத்தியை அடைஞ்ச மாத்திரத்துல புத்தி விருத்தி அப்படின்னு பேர். அதுக்கு பேர். அது எப்படி சுவாமி அப்படின்னா, ஒரு பம்பு செட்ல இருந்து நம்ம விவசாயம் பண்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்ல கிணத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மோட்டர் போட்டு அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா விழும். ஒரு யூ மாதிரி வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் ஒரு தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க கிணத்துக்கு பக்கத்துல. அந்த கிணத்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் போட்டோன்னு தண்ணியில பாஞ்சு அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபுல் ஆகி அதுல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆனவுடனே அதுல வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் வெட்டி வச்சிருப்போம், அந்த லேண்டுக்கு போறதுக்கு தண்ணி போறதுக்கு வாய்க்கால். விவசாயி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா
பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு எந்தெந்த லேண்டுக்கு போகணுமோ அந்தந்த இடத்த மண்ணை எடுத்து விடுவான். அது வழியா வந்து அந்த லேண்டு ஃபுல்லா தண்ணி போய் ஸ்ப்ரெட் ஆகும். தண்ணி போய் ஸ்ப்ரெட் ஆனோன்னு அந்த தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியும் ஸ்கொயரா தெரியும், ரவுண்டா இருந்துச்சுன்னா ரவுண்டா தெரியும், வெர்டிக்கலா இருந்துச்சுன்னா வெர்டிக்கலா தெரியும், இது மாதிரி ரெக்டாங்கிளா இருந்துச்சுன்னா ரெக்டாங்கிளா தெரியும். எப்படி இருக்கோ அந்த விதமா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிக்கும். தண்ணிக்கு ஏதாவது பரிணாமம் இருக்கா? தண்ணிக்கு எந்த பரிணாமம் இருக்கா? எதுல பாயுதோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இது இந்த தண்ணியும் அந்த மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த சித்த விருத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, டேங்க், ஒரு பெரிய டேங்க். அந்த டேங்க்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓவர்ஃப்ளோ ஆகி புத்தி வழியா, புத்தியை டச் பண்ணும்போது அதுக்கு பேர் புத்தி விருத்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசை டச் பண்ணும்போது அதுக்கு பேர் மனோவிருத்தி. மனசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா போகும்போது அதுக்கு பேரு பஞ்ச இந்திரிய விருத்தின்னு பேர். 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா விருத்தி. விருத்தினாவே என்ன அர்த்தம்? சைத்தன்யத்துக்கு மேல இருக்கிற 3 குணங்கள். அப்ப வேற எதுவும் இல்லை, சைத்தன்யத்துக்கு மேல இருக்கிற 3 குணங்கள், இதுதான் விருத்தின்னு பேர். ஒவ்வொரு விருத்தியும், இதை யாராவது ஞாபகம் வச்சுங்க. இந்த இது அப்படியே கேனோபனிஷத்துல இன்னும் 2 மந்திரம் கழிச்சு பிரதிபோத விதித்த மதம்னு ஒரு கேனோபனிஷத்துல 2 நாள் 2 கிளாஸ்க்கு அப்புறம் வரப்போகுது. அதுல இதே விஷயம் வரப்போகுது. அப்போ இந்த ஒவ்வொரு விருத்தியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விருத்தியிலையும் யார் இருக்கா? நான் இருக்கேன், கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒவ்வொரு விருத்தியிலையும் கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, விருத்தின்னு சொன்னீங்கன்னாவே அது என்னது? 3 குணங்களுடையது. அப்ப பிரகாசம், பிரகாசத்துக்கு மேல இந்த 3 குணங்கள் டிராவல் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீம் மாதிரி, ஒரு லேசர் பீம் மாதிரி டிராவல் பண்ணுது. அப்படி டிராவல் பண்ணி என்ன பண்ணுது, வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா வெளியில போய் நாமம் ரூபம் எல்லாத்தையும், இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரூபங்களை எல்லாத்தையும் பார்க்குது. எதை எதை பார்க்குதோ, செல்போன் அப்படின்னா இந்த இங்க இருந்து வந்த அந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்போனை கவர் பண்ணி இது செல்போன் அப்படின்னா அந்த ஃபார்மா ஆகுது. இந்த காது வழியா வெளிப்படுற விருத்தியை வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை கேட்டு அந்த சப்த ரூபமா அந்த ஃபார்மா மாறுது. எதை எதெல்லாம் பார்க்கிறோமோ, எதை எதெல்லாம் கேட்கிறோமோ அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அது மயமா ஆகுது. ஜலம் வந்து பாத்தீங்கன்னா பம்ப் செட் வழியா போய் அந்த லேண்டோட ஃபார்முக்கு எப்படி மாறுதோ அதே மாதிரி இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விருத்திகள் எல்லாமே ரிட்டர்ன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. விஷயங்களை வந்து இன்புட்டை எடுத்துக்குது. இன்புட்டை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டு மெசேஜை கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் என்ன பண்ணுது, பஞ்ச இந்திரியங்களும் 5 இந்திரியங்களும் சென்ஸ் ஆர்கன்ஸும் மனசுகிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. மனசுனா என்ன அர்த்தம்? எப்பவுமே வேவரிங், அது எப்பவுமே வந்து டிசைட் ஃபேக்டர் அது இல்லை. அதால டிசைட் பண்ண முடியல. அது என்ன பண்ணுது, 10 டேட்டாஸை வச்சுக்கிட்டு இது என்னது, இது செல்ஃபோனுன்னாங்க, ஆனால் செல்ஃபோனோட பெருசாக இருக்குது. லேப்டாப்புன்னாங்க, லேப்டாப்போட வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்குது. இது செல்ஃபோன் சொல்கிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சொல்கிறதா, என்ன பேர் சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஒரு பெரிய சைஸை வச்சுக்கிட்டு 3 டேட்டாஸையும் வச்சுக்கிட்டு இது கன்ஃபியூஸ் ஆகுது. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா புத்திக்கு போகுது. இந்த மனசு என்ன பண்ணுது, டேட்டாஸை கொண்டுட்டு போய் புத்திகிட்ட கொடுக்குது. புத்தேர் ஞானம், புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகிறதுக்கு ஃபேக்டர். எந்த ஞானம் உண்டானாலும் அது புத்திக்கு தான் ஞானம் உண்டாகும். அந்த புத்தி தான் டிசைடிங் ஃபேக்டர், சாலிடா இருக்கும், அது கன்ஃபியூஸே ஆகாது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே சித்தத்துல ஒரு மெமரிஸ் இருக்குமா, யாரோ சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செல்போன், இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப். யாரோ என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, சுவாமி நீங்க ஏன் செல்போனை வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறீங்க, படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களே டாக்குமெண்ட்லாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் வாங்கி தரேன். என்ன டேப்லெட்டா, சாப்பிட்றதா அப்படின்னா? இல்லை டேப்லெட் அது இல்லை சாமி, செல்போனோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் சாமி. நீங்கள் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கொண்டு போக முடியாது, லேப்டாப் எல்லாம் இதை வந்து உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம் சாமி, எடுத்து வந்து படிக்கலாம், எங்கே உட்காந்து வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு என்னோட சிஷ்யர் வந்து ஒருத்தர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து இந்த புத்தியில் சித்தத்தில் என்ன இருக்குது, ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. சித்தத்தில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற அந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி, இந்த மனசு கொண்டு வந்து இந்த புத்திக்கு ஒரு 3 டேட்டாஸை கொடுக்குது. செல்போன், லேப்டாப், அதுக்கப்புறம் டேப்லெட், நடுவில் இருக்கிற சைஸ்.
இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டை பார்த்ததே இல்லை. செல்போன் பார்த்துருக்கேன், லேப்டாப் பார்த்துருக்கேன். இது என்னடா நடுவில் இருக்க சைஸ் அப்படின்னு வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட பக்தர் சொல்லியிருந்த மாதிரி பெரிய சைஸா இருக்கும் சுவாமி செல்போன் மாதிரி அப்படின்னது. உடனே அந்த சித்தத்துல இருந்து இந்த புத்தி என்ன பண்ணுது, அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு உடனே சொல்லுது இது டேப்லெட்டு அப்படின்னு. இந்த புத்தி என்ன பண்ணுது, ஃபிக்ஸ் பண்ணுது. ஆக்சுலேஷன்லாம் எதுவுமே இருக்காது, எந்த வேவரிங் இருக்காது, சங்கல்ப விகல்பம் எதுவுமே இருக்காது. சாலிடா இது டேப்லெட் அப்படின்னு இருக்கும். எப்போ உங்களுக்கு அந்த டேட்டா சித்தத்துல இல்லாம இருக்கோ, ஒருவேளை என் பக்தர் ஒருத்தர் சொல்லவே இல்லை அதை பத்தி, எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப புத்தி என்ன பண்ணும், மனசு வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கு டேட்டா. இந்த புத்தி என்ன பண்ணும், இது என்ன ஜி தெரியலையே ஜி, இது என்னதுன்னு மனசு மாதிரியே புத்தியும் என்ன பண்ணும், முடிவெடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியலையே, இது என்ன செல்போனும் இல்லை, லேப்டாப்பும் இல்லை, இது என்னது ஐட்டம், இது புதுசா இருக்கே, இது என்னது இது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜி தெரியலையே ஜி. உடனே நம்ம என்ன சொல்றோம், ஜி நான் தெரியல ஜி, எனக்கு இது என்னன்னே தெரியல ஜி அப்படின்னு சொல்றோம். தெரிஞ்சது ஏற்கனவே அது ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சு அப்படின்னா உடனே புத்தி என்ன சொல்லும், அந்த டேட்டாவை எடுத்து இது டேப்லெட் அப்படின்னு நிச்சயம் பண்ணிடும். அப்ப வாசனை ஒண்ணு இருக்கணும். அந்த வாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி வந்து என்ன பண்ணுது, மெசேஜ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அறிவையும் அடைகிறது. நீங்க இன்புட் ஏற்கனவே கொடுத்திருந்தா மட்டும்தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகும். அப்ப இந்த உலகத்தோட மொத்த அறிவும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த உலகத்தோட அறிவும் புத்தி விருத்தின்னு சொல்லலாம். இந்த புஸ்தகம் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது எங்க உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில புஸ்தகம் பார்த்தாலும் அந்த புஸ்தகம் வந்து அறிவா எங்க உண்டாகுது, புத்தி விருத்தியில உண்டாகுது. அப்ப புத்தி விருத்தி தான் ஞானம். அப்ப இந்த உலகத்தை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எதை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தியை தான், சித்த விருத்தியை தான் நம்ம என்ன பண்றோம், புத்தி விருத்தின்னு சொல்லுங்க, சித்த விருத்தின்னு சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுதான். பிரிச்சு பார்க்கறது நம்ம கிளாசிபிகேஷன் எப்ப பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப டவுட் வருதோ அப்ப பண்றோம். பொதுவா சொல்லும் போது அதுக்கு என்னத்துக்கு பேர் சொல்றோம், சித்த விருத்தி. எதெல்லாம் ஏற்கனவே நம்ம பதிவாகி வச்சிருக்கோ அதை தான் நம்ம பார்க்கிறோம். புதுசா வர்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது, எதுவும் தெரியாது எனக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லா மனிதர்களும் என்ன பண்றோம், புத்தி விருத்தியை பார்க்கிறோம். புத்தி விருத்தியை பார்த்து அதுல உண்டாகக்கூடிய ஞானம் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுபடுகின்றோம். சாலிடா இருந்துச்சுன்னா நீங்க புத்தவ் சரணம் அன்விச்ச கீதால வந்து சொல்லிக்கமா, புத்தவ் சரணம் அன்விச்ச. நீங்க எப்பவுமே டேட்டாஸை பேஸ் பண்ணியே உங்க அறிவு உண்டாச்சு அப்படின்னா என்ன இருக்கும், சாலிடா இருக்கும் உங்க புத்தி. நீங்க ரொம்ப ஸ்திரமான புத்தியா இருக்கலாம். நீங்க எப்பெல்லாம் மனோவிருத்தியோட சேர்ந்து இருக்கீங்களோ மனசு எப்பவுமே என்ன ஆயிட்டு இருக்கும், டவுட்ஃபுல்லாவே இருக்கும். மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலமா இருந்தா நீங்களும் சஞ்சலமாயிட்டே இருப்பீங்க. நீங்க எப்பவுமே புத்தியோட கரெக்டா இருந்தீங்கன்னா புத்தி கரெக்டா சொல்லும், 2 2 4 4 4 8 அப்படின்னு கரெக்டா சொல்லும். மனசு என்ன பண்ணும், 2 2 5 இருக்குமா ஜி, 2 2 3 இருக்குமா ஜி, 2 2 4 இருக்குமா ஜி, இது 3 ஆன்சர்ல எது ஜி அப்படின்னு அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமாவே இருக்கும். நம்ம டிசைட் பண்ண முடியாம இருக்கும். அப்போ நம்மளோட அறிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி ஆகுது. அந்த புத்தி விருத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சனோட பர்சனாலிட்டி இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா இந்த மனசோட சேர்ந்து 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 நம்ம என்ன பண்றோம், நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். மனசு எப்படி ஆகுதோ அப்படிதான் நம்ம பர்சனாலிட்டி ஆகின்றது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நானா என்ன சுத்தமா தெரியணும் அப்படின்னா மந்திரம் சொல்லுது யோக சூத்திரத்துல 2:17 திருக்கு திருஷ்ய சம்யோகம். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, திருக்கும் திருஷ்யமும் சதா காலமும் இது காட்டுற மேஜிக் ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். பார்ப்பவன் ஆக்கணும், பார்க்கப்படும் வஸ்துவா மாத்தணும். இந்த புத்தி விருத்தியில இருக்கக்கூடிய எல்லாமே பார்க்கப்படுபவை. புத்தி விருத்தியில எது உண்டாச்சுன்னா, எந்த நாலேஜ் உண்டானாலும் அது புத்தி விருத்தி, சித்த விருத்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு பார்க்கப்படுவது அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் தியாகம் செய்தால், இந்த இணைஞ்சு இருக்கிற அந்த தன்மையை செப்பரேட் ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் மோட்ச காரணம், அதுதான் மோட்சம் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப ஆச்சரியர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிக ஆச்சரியர் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் என்னப்பா அப்படின்னா கியாத்திரேவ தர்சனம், ஏக்கமேவ தர்சனம், தியாத்திரேவ தர்சனம். எல்லா
எல்லாரும் ஒண்ணுத்தையே தான் பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? புத்தி விருத்தியை தான் பார்க்கிறோம். நான் தேகம், நான் தேகம்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? புத்தி விருத்தி வேக்கப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அது மனோவிருத்தியா வேக்கப் ஆகி, அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்திரிய விருத்தியா வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் இந்த தேகம் அப்படின்றது வேக்கப் ஆகும். இதான் டெய்லி நமக்கு வேக்கப் ஆகிற ஸ்டேஜ் தான். அப்ப இந்த புத்தி விருத்தி இல்லை அப்படின்னா இந்த தேகம்னு ஒண்ணு இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன் தேகம் தெரியணும்னா என்ன அர்த்தம்? சென்ஸ் ஆர்கன்ஸ் இருந்தாதான் என் தேகம்ன்ற ஸ்புரணம் எனக்கு வரும். சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கணும்னா மனோவிருத்தி தான் சென்ஸ் ஆர்கன்ஸ் விருத்தியா மாறுது. மனோவிருத்தி இருக்கணும். மனோவிருத்தி இருக்கணும்னா எது இருக்கணும்? புத்தி விருத்தி இருக்கணும். அப்போ நமக்கு ஞானம் உண்டாகிறது பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி தான் ஞானம். புத்தி விருத்தி இல்லைன்னா நான் இந்த தேகம்ன்றது சொல்ல முடியாது. இந்த உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப இந்த உலகத்தை நம்ம பாக்குறோமா இல்ல பாத்தீங்கன்னா புத்தி விருத்தியை பாக்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தியை தான் நம்ம பார்க்கிறோம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகமே தான். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம். இந்த உலகம் மொத்தமும் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த உலகமும் விருத்தி ரூபமா புத்தியில இருக்கு. புத்தி என்ன படம் காட்டுதோ அதுதான் நமக்கு நாலேஜ். முடிஞ்சு போச்சா? இதுதான் இங்க பஞ்சசிகாச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். இதி அடுத்த இது சித்தம். இந்த சித்தம் எப்படிப்பட்டது? அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. சித்தம் அயஸ்காந்த மணிகல்பம். சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா அயஸ்காந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட். மேக்னெட்டுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல அயஸ்காந்த மணின்னு பேர். ஒரு மணி, அது மணினா ஒரு இது மாதிரி கோல்டு மாதிரி ஒரு இது நவரத்தனங்கள் மாதிரி இந்த மேக்னெட். அயஸ்காந்தம் அப்படின்னா மேக்னெட் மாதிரி இந்த சித்தம். கல்பம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒப்பானது, ஒத்ததுன்னு அர்த்தம். அது போன்றது. அயஸ்காந்த மணிகல்பம், அயஸ்காந்த மணியை போன்றது அப்படின்னு. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயஸ்காந்த மணிகல்பம் சந்நிதி மாத்திர உபகாரி. அது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க மேக்னெட்டை கொண்டு போய் வச்சிங்கன்னா என்ன பண்ணும் மேக்னெட்டு? சின்ன வயசுல எல்லாம் இந்த பேப்பருக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அயன் பார்ட்ஸ் எல்லாம் மேல போட்டுருவோம். போட்டு பேப்பருக்கு கீழே பாத்தீங்கன்னா மேக்னெட்டை வச்சோன்னு வச்சுக்கலாம், எல்லாம் எந்திரிச்சு நிற்கும். மேக்கப்பாய் இதெல்லாம் படுத்திருந்ததெல்லாம் இப்படி நிற்கும் எல்லாம். இந்த சின்ன வயசுலதான் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. மேக்னெட்னாவே எங்க சின்ன குழந்தைங்கள்ல பாத்தீங்கன்னா 5th 6th 7th படிக்கிற வரைக்கும் மேக்னெட் மேல அவ்வளோ காதலா இருக்கும். அது மேல வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்போம் சின்ன வயசுல இருந்து. என்ன டான்ஸ் ஆடும், மேக்னெட் போக போக டான்ஸ் ஆகும். அதோட இது சந்நிதி மாத்திர உபகாரி. இதுக்கு என்ன பேரு? அதோட இருப்பு. சந்நிதி மாத்திரம்னு அர்த்தம். இந்த மேக்னெட்டோட இருப்பே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிற எல்லாத்தையும் டான்ஸ் ஆட வைக்குது. அந்த அயன் பார்ட்ஸ் எல்லாத்தையும், பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மேக்னெட் மாதிரியே காரியம் பண்ணுது. மேக்னெட் நல்ல பவர்ஃபுல் மேக்னெட்டை ஒன்று வச்சோன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும்? இதை கொண்டு போய் வச்சோன்னு இந்த பக்கத்துல இருக்கிற அயன் பார்ட்டிகல்ஸையே இழுத்துக்கும், தன்மயமாக்கிக்கும். ஆப்போசிட் இந்த பக்கம் இருக்கிறதையும் எடுத்துக்கும். எல்லா பக்கத்துல இருக்கிற அயன் பார்ட்ஸையும் இது என்ன பண்ணும்? டக்குன்னு எடுத்து ஒன்னாக்கிக்கும். அப்படிதானே நடக்குது. அதுக்கப்புறம் அதை பிரிச்சு தனியா எடுப்போம், திரும்ப விளையாடுவோம். இதே தான் விளையாட்டு சின்ன வயசுல. அதே மாதிரி இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் எந்த பக்கம் தான் இருக்கிற சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் தன்மயமாக்கிக்குது. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் தன்மயமாக்கிக்குது. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை சுத்தி என்னெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னா 3 தான் இருக்கு. 3 ஐட்டம் தாங்க. மொத்த ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3. ஒண்ணு பாத்தீங்கன்னா நான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். எது ப்ரொஜெக்டர்? சித்தம் தான் ப்ரொஜெக்டர். மூணாவது என்னது? சித்தத்துக்கு வெளியில தெரியக்கூடிய பிலிம். எது பிலிம்? இந்த மொத்த ஜெகத்தும். தேகம், ஜெகத் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெகத். 3 தான். இந்த 3த்தையும் என்ன பண்ணுது? இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இந்த நானை இழுத்துக்குது. சாரூபியம் என்னது சொல்லிக்குள்ள என்னது? விருத்தி சாரூபியம். இந்த சித்தம் என்ன பண்ணுது? முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நான் 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 சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ இழுத்து ஒன்னாக்கிடுது. ஆக்கிடுச்சா? அப்ப நானும் சித்தமும் வேற வேறன்னு தெரியாம போச்சு. மனசும் நானும் ஒன்னாயிட்டோம், புத்தியும் நானும் ஒன்னாயிட்டோம். ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சும்மா இருக்க வேண்டியது என்ன? அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தம் வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி தலை மேல போட்டுது, இழுத்து போட்டுது. வெளியில என்ன இருக்கு? இந்த உலகம் எல்லாம் இருக்கு.
இந்த உலகத்தெல்லாம் இழுத்து போடுறதுக்கு அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 இருக்கா? இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாவும் வெளியில பாக்குறது, கேட்கறது, டேஸ்ட் பண்றது எல்லாத்தையும் இழுத்து 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 மாத்திக்கு. அப்ப சித்தம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் பார்க்கிற விஷயமா பரிணமிக்குது, கூடவே நான் அப்படின்னு பரிணமிக்குது. அப்ப ஒவ்வொரு தாட்டுலையும் யார் யார் இருக்கா? தாட்டு தான் சித்தம். ஒவ்வொரு தாட்டும் பாத்தீங்கன்னா நாமம் இருக்கும், ரூபம் இருக்கும், குணம் இருக்கும். நாம ரூப குணங்கள் எல்லாம் என்னது? ஆப்ஜெக்ட், திருஷ்யங்கள். அப்ப கூடவே என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு தாட்லயும் நானும் இருக்கும், நானும் இருப்பேன். ஏன்னா இந்த சித்தம் என்ன பண்ணிடுச்சு? நானை இழுத்துக்குச்சு. அப்ப நானும் ஒவ்வொரு தாட்டுலயும் நான் இருக்கேன். ஒவ்வொரு தாட்டிலையும் திரிகுணமா இருக்கக்கூடிய 3 குணங்களோடு கூடிய விருத்தி இருக்கு. ஒவ்வொரு தாட்டும் எப்படி பரிணமிக்குதுன்னா, நமக்கு வெறும் தாட்டு நமக்கு தெரியறதே இல்லை. அப்ப எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, எல்லா தாட்டுக்கும் ஒரு நாமம், ஒரு ரூபம், ஏதோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட 5 சென்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அது மயமா அந்த தாட் இருக்கு. அப்போ தாட்டுன்னு நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா, எப்போ அதுல இருக்கக்கூடிய நாம ரூபங்களை எல்லாத்தையும், சென்ஸ் விஷயங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றோமோ, அப்ப யாருக்கு அந்த சித்தம் பாத்தீங்கன்னா எம்டியா தரிசனமாகும். 98% சத்துவகுணம் இருக்கும் போது பரம் பிரசங்கியானம்னு ஒரு ஸ்டேஜை நம்ம அடையிறோம். அந்த இடத்துல சித்தம் வேற, நான் வேறன்னு நம்ம பார்க்க முடியும். அந்த நிலையில சித்த விருத்திகள்லாம் என்ன ஆயிருக்கும்? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சித்த விருத்தி மட்டும்தான் இருக்கும். விவேக கியாதி மட்டும் அந்த இடத்துல இருக்கும். நான் வேற, இது வேறன்ற அந்த விவேகம் மட்டும் இருக்கும். வேற எந்த நாம ரூபமும் அந்த இடத்துல இருக்காது. அப்ப அந்த இது எப்படி இருக்கும்? பிளைன் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த சமயத்துலதான் யோகிக்கு பாத்தீங்கன்னா அந்த சித்தம் பிரத்யக்ஷம். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எம்டியான மைண்ட் என்னைக்காவது பாக்குறோமானா, எம்டியான சித்தத்தை நம்ம யாரும் பார்க்கல. எப்படிப்பட்ட சித்தம் இருக்கு நமக்கெல்லாம்? ஒரே ஏதாவது ஒரு விஷயாகாரமா, விஷயமயமா தான் இருக்கு, ஆப்ஜெக்ட் மயமா இருக்கு. அந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து சேர்ந்து நானும் சேர்ந்து பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கு? 2 சொல்றோம். வெளியில இருக்கக்கூடிய நாம ரூபங்களோட இருக்க சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு விஷயமா இருக்கிறது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, வேதனான்னு பேர். வேதனான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகள் நம்ம சொல்றோம்ல, அந்த உணர்வுகளை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மனசுல சித்த விருத்திகள்ல இருக்கு. பிருகதாரண்ய மந்திரம் பாத்தீங்கன்னா 1-5-3. பிருகதாரண்யம் 1-5-3 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிக்கீங்க. மந்திரம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாஹ்யேவ பஷ்யதி, மனசா ஸ்ருணோதி, மனசா பஷ்யதி. இப்ப இந்த ஐடியா வந்துடணும். நீங்க எது மூலமா பாக்குறீங்க இந்த உலகத்தை? புத்தி விருத்தி போகல அப்படின்னா, புத்தி விருத்தி சித்த விருத்தி, புத்தி விருத்தியாயி, புத்தி விருத்தி மனோவிருத்தியாயி, மனோவிருத்தி பாத்தீங்கன்னா, விருத்தினா என்ன அர்த்தம்? விருத்தியில யாரெல்லாம் இருப்பா? விருத்தியில நான் இருக்கேன், கான்சியஸ்னஸ். விருத்தியில பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கு, திரிகுணம். இந்த விருத்தி புத்தி அடையும் போது அபிமானம் வந்துருது. இந்த அபிமானத்தோடு சேர்ந்து இந்த விருத்தி மனசுக்கு போகும்போது மனோவிருத்தி. மனோவிருத்தி சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா போகும்போது, கண்ணு வழியா போச்சுன்னா அதுக்கு பேரு சக்ஷு விருத்தி. சக்ஷு விருத்தி தான் பாத்தீங்கன்னா காட்சிகளை பார்த்து இது மலை, இது வீடு, இது புஸ்தகம் அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க எதனால பாத்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களால பார்த்தேன்னு சொல்லலாம். பாவம் ஸ்கூல் பசங்க, இன்னும் பாத்தீங்கன்னா பிளே ஸ்கூல்ல இருக்க இந்த உலகத்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மேல அடுத்த ஸ்டெப் போகும்போது 5th ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன் ஜி அப்படின்றோம். அதுக்கு அடுத்த கொஞ்சம் மேல போனீங்க அப்படின்னா மனசால பார்த்தேன். ஏன்னா இந்திரிய விருத்திகள்லாம் எப்படி எதுல இருந்து மாறிச்சு? மனோவிருத்தி தான் இந்திரிய விருத்தியா மாறி இருக்கு. அப்போ மனசுனால பார்த்தேன்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது சொல்றோம், மனசுனால பார்க்கல, புத்தினால பாக்குறேன் ஜின்னு சொல்றோம். இன்னும் அட்வான்ஸா ஒரு யோகியா இருந்து
பார்த்தோம் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி பண்றோம் அப்படின்னா அப்ப சொல்லணும் சித்த விருத்தி மூலமா தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு. சித்த விருத்தி, புத்தி விருத்தி, மனோவிருத்தி, இந்திரிய விருத்தி, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் நடக்குது. அப்போ மந்திரம் சொல்லுது சித்த விருத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல மனோவிருத்தின்னு இருக்கும். மந்திரம் சொல்லுது இவன் பாக்குறான். நம்ம எதனால பாக்குறோம்? மனசுனால பாக்குறோம். மனசுனால பாக்குறோம்னு என்ன அர்த்தம்? மனோவிருத்தி மூலமா பாக்குறோம். நம்ம கேட்கிறோம், சப்தங்களை கேட்கிறோம். எது மூலமா கேட்கிறோம்? மனோவிருத்தி மூலமா தான், சித்த விருத்தி மூலமா தான் நம்ம கேட்கிறோம். நம்ம டேஸ்ட் பண்றோம், எது மூலமா? மனோவிருத்தி மூலமா தான். நம்ம ஸ்மெல் பண்றோம், மனோவிருத்தி மூலமா தான். நம்மளோட எல்லா நாலேஜும் மனசுதான். அடிச்சா இதுக்கப்புறம் மனசுல நாலேஜ் மட்டும் இல்லாம வேற என்ன இருக்குன்னு சொன்னா வேதனான்னு சொன்னோமா. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, காம சங்கல்ப, காமம் சொல்ற ஆசை, அதெல்லாம் உணர்வுகள். காமம், அதுக்கப்புறம் சங்கல்பம், நான் இங்க போகணும் அங்க போகணும். இன்னைக்கு நம்ம நான் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவேன். நான் சும்மாலாம் ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னாதானே ஒன்று புரிய வைக்க முடியும். புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. என்ன ஆச்சுன்னா, என்னோட சிஷ்யருக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. நான் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன், ரிஷிகேஷ்ல இருக்கும்போது செல்ஃப் குக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரேஷன் கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க முடியாது. அப்பெல்லாம் பைசாலாம் இருக்காது என்கிட்ட. ஒரு மாசத்துக்கு 30 ரூபா தான் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். 33 ரூபா, இவ்வளவுதான் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒரு மாசத்துக்கு. எவ்வளவு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு. 33 ரூபா ஒரு மந்த் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அதோட கம்மியான சில சமயம் நடக்கும். 15 ரூபாய் 16 ரூபாய்ல ஜீவனம் முடிச்சிடும். அப்போ என்னன்னா, ஒரு ரேஷன்ல நான் சந்தியா வந்து மத்தியானம் சந்தியா பண்ணுவேன். ராத்திரி ஜப அனுஷ்டானங்கள்லாம் நிறைய பண்றதுனால ஏன் வசதிக்கு ஏற்ற மாதிரி போகணுன்றதுக்காக குக் பண்ணிப்பேன். குக் பண்ற இடத்துல ரேஷன் கொடுக்கறது என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா? உருளைக்கிழங்கு தான் கொடுப்பான். ஏன்னா அதுதான் 15 நாள் 1 மாசம்லாம் கூட அப்படியே கெட்டு போகாம இருக்கும். கூட மீல் மேக்கர் கொடுப்பாங்க ரேஷன்ல. ஒரு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ மீல் மேக்கர், மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ உருளைக்கிழங்கு, இவ்வளவுதான் கொடுப்பாங்க. அரிசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டா, இது கொடுத்துருவாங்க, தால் கொடுத்துருவாங்க. நான் வந்து குக் பண்ணிப்பேன். என்னை பார்க்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது பார்க்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸு பிரம்மச்சாரிகள்லாம் பார்க்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்த்துட்டு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் வேற வழி இல்லையா, இதான் யார் ரேஷன்ல கொடுக்குறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்போ வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 டைம்ஸ் வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமி உருளைக்கிழங்கு ரொம்ப பிரியம் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மீதி இருக்க நாள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா மறுநாள் என்னது, மீல் மேக்கர். ஒரு நாள் உருளைக்கிழங்கு, ஒரு நாள் மீல் மேக்கர். அப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுனா, சாமிக்கு மீல் மேக்கரும் சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் பிடிக்கும். முடிஞ்சு வச்சு. இப்ப நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லணும், மீல் மேக்கர் நான் சாப்பிட்றதுன்னு சொல்ல முடியும். இது மாதிரி நீங்க நினைச்சு சாமி வந்து மீல் மேக்கர்ன்றாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, வித்யா பிரசாத் போன முறை வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து மைசூர் பாகுன்னு சொன்னோன்னு கிளாஸ் முடிஞ்சோன்னு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு கொண்டு வந்து சாமி அப்படி நீட்டிட்டாரு 1/2 மணி நேரத்துல. இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான் வந்து அயோத்தியா போகணும்னு சங்கல்பம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு காலையில வந்து ராதாமா ஒரு மெசேஜ் போட்டு விட்டாங்க. ஏன்னு கேட்டா, சாமி ஸ்டேஷன் பக்கத்துல அயோத்தியால தங்கறதுக்கு இந்த அகாமடேஷன்லாம் இருக்கு சாமி, இதெல்லாம் இருக்குன்னு. நான் டீச்சிங்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக் பிடிக்கும், பூரி பிடிக்கும், இது மாதிரி எதையாவது சாப்பிட்றது போறது வர்றது எதையாவது சொல்றேன் அப்படின்னா வெறும் திருஷ்டாந்தம், ஏகபக்ஷம். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றோம்னா அது என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லப்படுறது. உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறது எல்லாத்தையும் சாமியோட பர்சனாலிட்டின்னு எதுவும் எடுத்துடாதீங்க. நான் நிறைய கதை அடிப்பேன், நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங்கை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்காக. அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது என்னன்னா, இந்த எதுக்காக ஆரம்பிச்சேன், இது அருமையான இதாச்சு, சப்ஜெக்ட் ஆச்சு, விட்டு போச்சு பார்த்தீங்கன்னா இதான் டிவியேஷனே போகக்கூடாது, எங்க போனோம்னே தெரியாம போய். இந்த மனசுல வேதனா, இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா காமம் சங்கல்பம் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட இதெல்லாம் உணர்வுகள் நம்ம சொல்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் உணர்வுகள். அறிவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உணர்வுகள். இந்த உணர்வுல காமம் இருக்கு, சங்கல்பம் இருக்கு. சங்கல்பத்துக்கு தான் இந்த விஷயம் நான் ஆரம்பிச்சிட்டேன். சங்கல்பம்னா என்னது, இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்ற சங்கல்பம். அதுக்கப்புறம் விசிகித்சான சந்தேகம். அறிவான்னு கேட்டீங்கன்னா அறிவு இல்லை. காமமும் அறிவு இல்லை, சங்கல்பமும் அறிவு இல்லை, அதே மாதிரி விசிகித்சான்னு சொல்லக்கூடிய சந்தேகமும் அறிவு இல்லை. ஸ்ரத்தா, சுவாமி உங்க மேல எனக்கு ரொம்ப ஸ்ரத்தா இருக்கு, சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தா இருக்கு, ஈஸ்வரன் மேல ஸ்ரத்தா இருக்கு. ஸ்ரத்தன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு. அதே மாதிரி அஸ்ரத்தா, ஸ்ரத்தையின்மை, நம்பிக்கையின்மைன்னு சொல்றோம்.
நம்பிக்கை இல்லாததும் ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் திருப்தி. திருப்தினா என்ன அர்த்தம்? கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு, யோக சூத்திரம் என்னன்னு பாத்துருவோம் சார், முடிக்கிற வரைக்கும் A to Z வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னா போக மாட்டேங்க, இந்த சாஸ்திரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு போவேன்னு தொடர்ந்து நிக்கிற அந்த தைரியம். ஒரு நாள் டல்லா இருக்கும், ஒரு நாள் வந்து நல்லா இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஒரு பாட்டம் போகுதுன்னா அப்படிதான் இருக்கும். அப்படின்ட்டு தொடர்ந்து எடுத்த காரியத்துல நிக்கிற தன்மை, நான் நிப்ப சுவாமி அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு தாரண சக்தி இருக்கும். அதுக்கு பேரு திருப்தின்னு பேர், நிக்கிறது. அதுக்கப்புறம் அதிருப்தி. அதிருப்தி தான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறது. நம்மளால ஒரு காரியத்தை தொடர்ந்து கண்டினியூவா பண்ண முடியாத தன்மை. இந்த தன்மை, உணர்வு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது வேதனான்ற கேட்டகரியில வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா புத்தி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயம் சொல்றமே, பயம் என்னது? அதான் பயமும் கூட ஒரு உணர்வு தானே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரினா லஜ்ஜா. லஜ்ஜான என்ன? வெக்கம். நம்ம சொல்றோம்ல வெக்கமா இருக்குச்சு அப்படின்னு. வெக்கம்னா என்னது? அறிவா? அறிவில் அது ஒரு உணர்வு. அப்போ ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கிற நாலேஜ் எல்லாம் புத்தி, இன்னொரு பக்கம் நமக்குள்ளார உண்டாகக்கூடிய அந்த வேதனைகள்னு சொல்லக்கூடிய உணர்வுகள் எல்லாம், இது எல்லாம் விருத்தி ரூபம் தான். எல்லாமே விருத்தி ரூபம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டினா, மனயே சர்வம் மன ஏவ இத்யேதத் சர்வம் மன ஏவ. பிருகதாரண்ய மந்திரம் ரொம்ப கிளியரா சொல்லுது. மொத்தமும் என்னப்பா அப்படின்னு கேட்டா 2 கேட்டகரியா பிரிச்சுங்க. அறிவுகள் எல்லாம், நமக்கு வர நாலேஜ் எல்லாம் புத்தி விருத்தி, நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே மனோவிருத்தி. இந்த 2 தான் இருக்கு. இதுக்கு மூலமா எது இருக்கு அப்படின்னா, இதுல என்னெல்லாம் மனோவிருத்தியில உண்டாகுதோ, எதெல்லாம் புத்தி விருத்தியில அறிகிறோமோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். எந்த இடம்? சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். முந்தின ஜென்மங்கள்ல பண்ணது எல்லாமே அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப பண்றது எல்லாமே அந்த ஸ்டோரேஜுக்கு போகும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தம்னு பேர். அப்ப அறிவுகள் எல்லாமே புத்தி விருத்தி, உணர்வுகள் எல்லாமே மனோவிருத்தி. இந்த 2தோட பதிவுகள் இருக்கிறது, வாசனைகள் எல்லாமே சித்த விருத்தி அப்படின்னு பண்ணிக்கலாம். இது மொத்தமும் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் விருத்தி மயம் தான் சாமி. வெறும் விருத்திகள், வெறும் தாட்ஸ் எடுத்துட்டு இந்த உலகம்னு ஒண்ணு ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாட்ஸ் எடுத்துட்டு உலகம்னு ஒண்ணு இருக்கா? தாட் இல்லாத இடத்துல உலகம் இருக்கா? தாட் இல்லாத இடத்துல உலகம் இருக்கா? அப்ப என்னது உலகம்ன்றது? என்னது? தாட் தான். தூக்கத்துல அதே மாதிரி மூர்ச்சா, ஏதாவது மயக்கம் அடிச்சு விழுந்துட்டோம், மூர்ச்சா அவஸ்தைக்கு போயிட்டோம், இல்லைன்னா கோமா மயக்கம், அப்புறம் இது மாதிரி டீப் ஸ்லீப். இது இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனோவிருத்தியோ புத்தி விருத்தியோ இல்லை. அப்ப மனோவிருத்தி இல்லை அப்படின்னா உணர்வுகள், தூக்கத்துல வந்து உணர்வுகள் இல்லை. ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு எந்த உணர்வுகளும் இல்லை, மயக்கத்துல இருக்கிறவனுக்கு எந்த உணர்வுகளும் இல்லை. அதே மாதிரி கோமால இருக்கிறவனுக்கு, மயக்கத்துல இருக்கிறவனுக்கு, டீப் ஸ்லீப்ல இருக்கிறவனுக்கு, அந்த 3 பேத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அறிவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல புத்தி இல்லை, மனசு இல்லை. ஆனா ஸ்டோரேஜ் இருக்கா? இருக்கு. சித்தம் அப்படியே தான் இருக்கு. தூங்கும் போதும் அந்த சித்தத்துல வாசனைகள் அப்படியே தான் இருக்கும். கோமா ஸ்டேஜ்ல போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் அப்படியே தான் இருக்கும். மயக்கம் அடிச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அன்கான்சியஸா இருந்தீங்கன்னாலும் அந்த சித்தம் அப்படியே தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசும் புத்தியும் அந்த இடத்துல டெம்பரவரியா என்ன இருக்கும்? இல்லாம போயிருக்கும். ஆயிடுச்சா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, நான் இருக்கேன், நானுக்கு கண்ணியமா இருக்கிறது எல்லாமே வெறும் தாட்ஸ் மாத்திரம் தான் சாமி. எல்லாம் மனையேவ, சர்வம் மனையேவ. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது என்ன? ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் மனசுதான். அது எந்த உணர்வா இருக்கட்டும், எந்த அறிவா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனையேவ. தஸ்மாத். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு இல்லைன்னா நான் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருந்துச்சுன்னா, ரோட்ல போயிட்டே இருக்கோம், நான் வந்து ரோட்டை பார்த்துட்டே போயிட்டு இருக்கேன், என்னை பக்கத்துல இருக்க யாரோ நமஸ்காரம் பண்ணியிருக்காரு ரோட்ல இருந்து, நேற்று கூட அது மாதிரி ஆச்சு, ஐயோ நான் பார்க்கலையே ஜி அப்படின்னு. ஏன் அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு பக்கம் இருந்துச்சு, எதிர்க்கையே வந்திருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கவனம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வேற காட்சிகள்ல இல்லாம கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டுறதுல இருந்துச்சு, வண்டி ஓட்டுறதுல இருந்துச்சு. அப்ப எதிர்க்க வந்த ஒரு பர்சனை இந்த கண்ணு பார்த்தாலும் கூட அவரை பத்தின நாலேஜ் எனக்கு போகல. நல்ல புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப அற்புதமான புஸ்தகம், எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த சாப்பிட்றதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா, ஒன்றும் அதோட டேஸ்ட் எதுவுமே எனக்கு உள்ள போகல. ஏன்னா புஸ்தகத்துல என் மனசு கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு.
T20 மேட்ச் பார்த்துட்டு இருக்கான், அப்படி பார்த்துட்டு இருக்கேன், யாரு வந்தா யாரு போனானே தெரியல. ஃபுல்லா மேட்ச்லயே பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் யார் வின் பண்ணுவான்னு அதே பார்த்துட்டு இருக்கேன். சுத்தி இருக்கிறது எல்லாமே பார்க்கல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மனோவிருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயத்தோட கனெக்ட் ஆகி நாலேஜை கொடுக்குது. மனோவிருத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்துச்சுன்னா பக்கத்திலேயே சென்ஸ் ஆர்கன்ஸோட சம்பந்தம் இருந்தாலும் கூட அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நமக்கு நாலேஜ் கிடைக்கவே கிடைக்காது. சென்ஸ் ஆர்கன்ஸோட இந்த மனசு சேர்ந்திருந்தாதான் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுங்க. அப்ப இந்த மொத்த உலகமும் என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வுகளும் அறிவுகளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மனசு மட்டும்தான், மனசு புத்தி தான், வெறும் உணர்வுகளும் அறிவுகளும். அதனால இப்ப நம்ம பர்சனாலிட்டி நம்ம சொல்றோமே என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமான மந்திரம் அமிர்த பிந்து உபனிஷத்துல சொல்லுது. அமிர்த பிந்து உபனிஷத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா மனோஹி திவிதம் புரோக்தம். 1வது மந்திரம் அமிர்த பிந்து உபனிஷத்துல முதல் மந்திரம் 1 2 3 மந்திரம் சொல்ல போறேன். அதுல வந்து 1வது மந்திரம் மனோஹி திவிதம் புரோக்தம் சுத்தம் ச சுத்தமேவச்ச சுத்தம் ச அசுத்தமேவச்ச. மனசு 2 விதமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் முன்னாடியே எழுதியிருக்கோம், இங்க தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், உள்ளாடியே இருக்கும். மனோகி த்விவிதம் புரோக்தம், மனசு 2 விதம், ஒன்னு சுத்தம் இன்னொன்னு அசுத்தம். சுத்தம் அசுத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா அசுத்தம் காம சங்கல்பம். அசுத்தம்னா என்னது? இப்ப நான் சொன்னல, காமம், சங்கல்பம், விசிகித்சான்ற சந்தேகம், அதுக்கப்புறம் பயம், அதுக்கப்புறம் லஜ்ஜா, அதுக்கப்புறம் கருணா, அதுக்கப்புறம் ஸ்ரத்தா, இது மாதிரி ஏகப்பட்ட உணர்வுகள் இருந்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அறிவுகளும் இருந்துச்சு அப்படின்னா, நாம ரூபத்தை பத்தின அறிவும் இருந்துச்சுன்னா அந்த மனசு பொல்யூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அசுத்தம் காம சங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம். சுத்தமானது எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த உணர்வுகளும் இல்லாம எந்த அறிவும் இல்லாம. உணர்வு அறிவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? யோக சித்த விருத்தி நிரோத. சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விற்த்திகளையும் உணர்வுகளையும் அறிவுகளையும் எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு அந்த சித்தம் எப்படி இருக்கும்? பிளைன் ஸ்லேட்டா, பிளைன் கண்ணாடியா, டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்பதான் அந்த மனசு எப்படிப்பட்டது? சுத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் அடுத்த 2வது மந்திரம் சொல்லுது அமிர்த பிந்து உபனிஷத்துல மனயேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. அற்புதமான மந்திரம். மனசுதான் இந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்த காரணம். சம்சார பந்தம் நம்ம சொல்றோமே, அதுக்கு காரணம் எதுப்பா அப்படின்னா இந்த மனசுதான். அதே மனசுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு. என்ன சாமி, 2த்துக்கும் அதான் காரணமா? ஆமா. எப்படி? பந்தாய விஷயா சக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். பந்தம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு உணர்வுகளோடையும் நிறைய விதவிதமான தாட்ஸோடையும் இருந்துச்சுன்னா அந்த மனசு பக்கத்துல இருக்கிற ஆத்மாவை என்ன பண்ணுது? விருத்தி சாரூபியம் பண்ணிடுச்சு. சித்தம் எந்த உணர்வு அடையுதோ, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அறிவை அடையுதோ, எந்த விற்த்திகள் உடையதாகுதோ, இந்த நானும் என்ன ஆயிடுறேன்? அதுமயமா ஆயிடுறேன். ஆயிடுதா? அப்ப பந்தம் வந்துருது. சித்தத்துல தோன்ற உணர்வுக்கு ஏற்ற மாதிரி மந்திரம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? சூத்திரம் விருத்தி சாரூபியம். எந்த மாதிரி உணர்வுகள் எந்த மாதிரி அறிவு உண்டாகுதோ அதுக்கேத்த மாதிரி சரூபமா, அதுக்கேத்த மாதிரி ஒத்த ரூபமா இந்த ஆத்மாவும் ஆகுது, சம்சாரியா ஆயிடுது. அதே நேரத்துல முக்தி அடையறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். நிர்விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுல எந்த விஷயமும் இல்லாம டிரான்ஸ்பரண்டா விருத்தி நிரோதம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு அமிர்த பிந்து உபனிஷத்துல 2வது மந்திரம். 3வது மந்திரம் சொல்லுது யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே தஸ்மாத் நிர்விஷயம் நித்யம் மனக்காரியம் முமுக்ஷுனா. யாரெல்லாம் முமுக்ஷுவா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கேட்டுங்க. நான் லிபரேஷன் ஆகணும் சாமி, ஒன்னும் பண்ண வேணாம்னு சொன்னீங்கன்னா சம்சாரியாவே இருக்க வேண்டியதுதான், சம்சாரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எந்த காரணத்தினால யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே. மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லாம விருத்தி இல்லாம இருக்கிற மனசுக்கு முக்தி சொல்லப்பட்டிருக்கும். ஆத்மாக்கு முக்தி தேவையில்லை, ஆத்மா எப்பவுமே முக்தி சொரூபம்.
இந்த சித்தம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்துகிட்டு விதவிதமான பில்மை காட்டிக்கிட்டு நம்மளை சம்சாரியா மாத்திக்கிட்டே இருக்கு. எப்போ இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விசுத்தமா ஆயிடுச்சோ, விருத்திஹீனமா ஆயிடுச்சோ, விருத்தி இல்லாமல் போயிட்டோ, நிரோத அவஸ்தைக்கு போச்சோ, அப்பதான் இந்த மனசுக்கு முக்தி சொல்லப்படுகிறது. அதனால என்ன பண்ணணும்? தஸ்மாத் ஆகையினால் முமுக்ஷுவினால் என்ன பண்ணணும்? சதா காலமும் நிர்விஷயம் நித்தியம் மனக்காரியம், மனசை வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு இந்த மனசுல வந்து விஷயங்கள் போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லிபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சுகம் அதிகமாகிட்டே போகும். 100% இதை நிர்விஷயமாக்கிட்டீங்க அப்படின்னா, விஷயம் இல்லாம ஆப்ஜெக்ட் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா அதுதான் முக்தி. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்போ அந்த மனசுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, நிரஸ்த விஷயா சங்கம் சந்நிருத்தம் மனோஹிருதி. 4வது மந்திரம். நிரஸ்த விஷயா சங்கம் சந்நிருத்தம் மனோஹிருதி. நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இது 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 திருஷ்யம் 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 திருஷ்யம்னு எரேசர் வச்சு, எரேசர் இது திருஷ்யம் திருஷ்யம்ன்ற தாட்டு தான் எரேசர். இது திருஷ்யம் இது திருஷ்யம், இது பார்க்கப்படுது இது பார்க்கப்படுது இது பார்க்கப்படுது, இது விஷயம் இது ஆப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிரஸ்த விஷயாசங்கம், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணதுக்கு பிறகு சன் நிருத்தம், நல்ல முறையில நிருத்தமாச்சுன்னா, நிருத்தம்னா என்ன அர்த்தம்? நிரோத பூமி. யோக சித்த விருத்தி நிரோதக. அந்த நிரோதம் நல்ல முறையில 100% ஆச்சுன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தான்ல ஒன்னாயிடுச்சு. ரெண்டும் எப்படி வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு. கண்ணாடின்னு தனியா இருக்கிறது தெரியல. ஏன் தெரியலன்னா அதுல இருக்க ஒட்டி இருக்க ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. கண்ணாடியில இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நல்லா போட்டு தேய்ச்சி டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டீங்க. இப்ப கண்ணாடியும் உள்ள இருக்கிற வஸ்துவும் டிஃப்ரெண்ட் இல்லாம போச்சு. இதுக்கு என்ன சுவாமி பேரு? யதாயாதி உன்மணி பாவம் ததா தத் பரமம் பதம். அற்புதமான மந்திரம். இந்த டிரான்ஸ்பரண்டான கண்ணாடிக்கு என்ன பேரு பண்ணிருக்கோம்? உண்மணி பாவம் அமணி பாவம்னு 2 பேர் சொல்றோம். உண்மணி பாவம் அமணி பாவம் அப்படின்னு. எதுவுமே இல்லை, எல்லா ஸ்டிக்கரையும் எழுதியாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு, சுத்தமா இருக்கு. இது மாதிரி பெல்ஜியம் கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற தத்துவம் கிளியரா தெரியுது. அந்த தத்துவம் சச்சிதானந்தமா மட்டும் தெரியும். முன்னாடி இப்ப எப்படி தெரிஞ்சது? இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா காமம் இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவும் காமியா தெரியுது, கோபம் இருந்துச்சுன்னா கோபியா தெரியுது. இந்த லைட்ல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் லைட்டு போடுவாங்கல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம், அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீரியல் லேம்ப் போடுறவன் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானமே வந்துடும். சின்ன வயசுல வந்து அது பெரிய ஆச்சரியமா இருக்கு நமக்கெல்லாம். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரே லைட்டு தான், எல்லாம் எல்லோ கலர் லைட்டு சின்ன சின்னதா இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலர் பேப்பர் இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்டான பிளாஸ்டிக் கவர், அதை எடுத்து சுத்திக்கிட்டே இருப்பான். மத்தியானம் வந்தான் அப்படின்னா ராத்திரி போறதுக்கு மத்தியானம் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பான். பச்சை கலர் பேப்பர் சுத்தினானா லைட் எப்படி தெரியும்? பச்சையா தெரியும். சிவப்பு கலர் பேப்பரை சுத்தி வச்சிருந்தானா அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பா தெரியும். இது மாதிரி கலர் லைட்டா ஆக்கி விட்டுருவோம். ஆக்குனதுக்கு பிறகு ஆக்சுவலா உள்ள இருக்க லைட் என்னது? ஒரே கலர் தான், ஒரே லைட்டு தான். ஆனா மேல இருக்க கவருக்கு ஏத்த மாதிரி அது வேற வேற கலர்லாம் தெரியுது. அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஆத்மா எப்படி இருக்கு? சுத்தமா தான் இருக்கு, கான்சியஸ்னஸா தான் இருக்கு, சச்சிதானந்தமா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்கோம்? அந்த மனசுல கலரா இருக்கும். நீங்க பச்சை கலரு, நான் சிவப்பு கலரு, பச்சை கலரு ஜிங்குச்சா, சிவப்பு கலருக்கு ஜிங்குச்சான்னு ஒவ்வொருத்தரும் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கும் சம்சாரத்துல உட்காந்துக்கிட்டு. ஒரே துக்கி போச்சு. அப்போ இதை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு கலர் எல்லாத்தையும் நீக்கினீங்கன்னா என்ன ஆயிடும்? லைட்டா தெரியும், ஒரே கலர்ல தெரியும். அதுக்கு பேர் என்ன பேரு? அப்ப நான் ஒயிட் கலர் கண்ணாடி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒயிட் கலர் கவர், ஒயிட் கலர் போட்டீங்கன்னா ஒயிட்டா தானே தெரியும். பச்சை கலர் போட்டா இது வரைக்கும் பச்சை கலர் மஞ்சள் கலர்னு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற சாதாரண ஒரு ஒயிட் கவரை போட்டீங்கன்னா லைட் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமே தெரியாம போயிடும். லைட் இருக்கு, மேல கவர் சுத்தி இருக்குன்னு தெரியவே தெரியாது. உண்மைதானே? அந்த மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒயிட் கலர் பேப்பரா இருந்துச்சுன்னா
அது மாதிரி மனசாச்சுன்னா அந்த மனசுக்கு என்ன பேரு? உண்மணி பாவம்னு பேரு. எப்பொழுது இந்த மனது உண்மணி பாவத்தை அடைகிறதோ ததா தத்து பரமம் பதம், அதுதான் பரமபதம் சொல்லக்கூடிய மோக்ஷம். ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச, இது மாதிரி இந்த மனசை பாத்தீங்கன்னா விசுத்தமா ஆக்குறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானமும் அதுதான் மோக்ஷமும். அதுக்கு அந்நியமா இருக்கிறது லாஸ்ட் வரைக்கும் கிரந்தத்தையே படிச்சுக்கிட்டு ஜீவனத்தை விட்டீங்கன்னு வச்சுங்க, என்னது அதோ அந்நியோ கிரந்த விஸ்தரக, வெறும் டெக்ஸ்ட படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிளாரிட்டி வர வரைக்கும் நல்லா சிரவணம் மனனம் நல்லா பண்ணணும். நல்ல சாலிடா நமக்குள்ளார ஒரு நாலேஜ் வந்ததுக்கு பிறகு இந்த கிரந்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எரேஸ் பண்ற வேலையை மட்டும்தான் பண்ணணும். வேதாந்தத்துல எரேஸ் பண்றதுக்கு என்ன பேரு? நேத்தி நேத்தி. இங்க யோகத்துல எரேஸ் பண்றதுக்கு பேரு விருத்தி நிரோதம். அப்போ விருத்தி நிரோதத்தை பண்ணிக்கிட்டே போய் கடைசியில இந்த மனசை எம்டி ஆக்குறது தான் மோக்ஷம், அதுதான் ஞானம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம், மோட்சமும் இல்லை இதுவும் இல்லைன்னு தெளிவா சொல்லுது. அப்ப இந்த சம்சாரத்துக்கு எதுப்பா காரணம் அப்படின்னு கேட்டா சித்தம். சித்தத்துல என்ன விதமான பரிணாமங்கள் உண்டாகுதோ அதே மாதிரிதான் இந்த நான் அப்படின்றத அறியப்படுறதா இருக்கு. சித்தத்துக்கு சமமான ரூபத்தை நான் அடைகின்றேன். அப்ப முயற்சி பண்ணி என்ன பண்ணணும்? சித்தத்தில் இருக்க விருத்திகளை நிரோதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், சித்தம் அயஸ்காந்த மணி கல்பம். சித்தம் எப்படிப்பட்டது? மேக்னெட் மாதிரி. அது என்ன பண்ணும் அப்படின்னா சந்நிதி மாத்திர உபகாரி. சந்நிதி மாத்திர உபகாரின்னு அர்த்தம், அது இருப்புலயே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு காட்டுது. அதனால திருஷ்யத்துவேன ஸ்வம்பவதி புருஷஸ்ய சுவாமினக. சுவாமி யாரு? நான் தான் சுவாமி. யாரு சுவாமி? நான் 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 சொல்றேன்ல, நான் தான் எஜமானன். என்னுடைய உடைமை என்னுடைய மனசுன்னு தானே சொல்றோம் நம்ம. என்னோட புத்தி சரியில்லை, என்னோட மனசு சரியில்லை, என்னோடைய மெமரி சித்தம் பாத்தீங்கன்னா தப்பு தப்பா இருக்கு. அப்ப என்னோடையதுன்னு சொல்றோமே, என்னோடதுன்னு என்ன சொல்றோம்? ஏன் வண்டி, ஏன் வீடு, ஏன் லேப்டாப்பு அப்படி நம்ம சொல்றோமே. அப்ப சொத்துன்னு பேரு என்னோட லேண்டு, என்னோட வீடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புருஷனா இருக்கிற இந்த ஆத்மாவிற்கு இந்த சித்தம் பாத்தீங்கன்னா சொம்பவதி. சொம்பவத்தினா சொத்தா இருக்கு, அசட்டாக ஆகின்றது. அப்ப அசட்டா இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? மெர்ஜாய் போய் கிடக்கிறோம். வீட்டுல இருக்கிற வஸ்துக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கே ஆன மாதிரி துடிக்கிறோம்ல. வண்டி கீழே இருக்கு, குரங்கு மேல உட்காந்துச்சுன்னா அப்புறம் ஐயோ குரங்கு உட்காருது, குரங்கு உட்காரணும், குரங்கு ஊத்து, அது வேற நான் வேறன்னு இருக்க முடியல. சொத்து தான். ஏதாவது ஆச்சு அப்படின்னா மேல ஆணி அடிச்சுன்னு வச்சுங்க, வீட்டுக்காரம்மா வந்துருவாங்க மேல, சாமி ஆணி அடிக்கிறீங்களா சாமி அப்படின்னு. எல்லாத்துக்கும் பிரச்சனை. தனக்கு மேலேயே ஆணி அடிக்கிற மாதிரியே இருக்கும். சாமி ஆணிலாம் அடிக்காதீங்க சாமி. வீடு பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு வலிக்குது சாமின்றாங்க. எனக்கு வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆணி அடிக்கிறது செவுத்துல, ஆணி அடிச்சா செவுத்துல அடிக்கிறது, செவுத்துல தானே, ஆப்ஜெக்ட் தானே, இருக்க முடியல. கீழே வண்டி விழுந்துச்சு அப்படின்னா நம்மளே கீழே விழுந்து போன மாதிரி பயமா இருக்கு. கண்ணாடி உடஞ்சு போச்சு, எனக்கே கண்ணு போன மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா சொத்தா வைக்காம, ஆப்ஜெக்டா வைக்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெடிச்சு பண்ணிட்டோம். இந்த சித்தம்ன்றது பாத்தீங்கன்னா புருஷனுக்கு ஆத்மாவிற்கு சொம்பவத்தினா சொத்தாக அசட்டா ஆகின்றது. தஸ்மாத் சித்த விருத்தி போதே. அதனால சொத்தா இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம்ல. சொத்துக்கு என்ன ஆனாலும் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம்ல. ஐயோ சாமி என் சொத்தை பிடுங்கிக்கிட்டாங்க சாமி, எனக்கு இப்படி ஆகி போச்சு சாமி, அப்படி ஆகி போச்சு சாமி, என் வண்டி பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, என் தேகம் இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, என் வீட்டை உடைச்சிட்டாங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். சொத்துக்கு எது நடந்தாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகுதா? ஆகுது இல்ல. அதே மாதிரி தஸ்மாத் சித்த விருத்தி போதே. இந்த சித்த விருத்தியில பாத்தீங்கன்னா எதெல்லாம் அறியப்படுதோ, போதம் உண்டாகுதோ, அதுல புருஷஸ்ய அனாதி சம்பந்தோ ஹேத்து. அந்த சித்த விருத்தியோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு இது தெரியும், சித்தத்துக்கு தெரியறது எல்லாத்தையும் எனக்கு தெரியுன்றோம். சித்தத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்றோம். இந்த சித்த விருத்தி எப்படிலாம் பரிணமிக்குதோ அதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். எப்படி அப்படின்னா நம்ம சொத்தோட நமக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த சித்தமும் ஒரு சொத்து, அசட்டு. இதுக்கு எது நடந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சுக விருத்தி வந்துச்சுன்னா சுக்கியா இருக்கும், துக்க விருத்தி வந்தா துக்கி ஆயிடுறோம், காம விருத்தி வந்தா காமி ஆயிடுறோம், சந்தேக விருத்தி வந்தா சந்தேகி ஆயிடுறோம்,
சம்சயவான ஆயிடுறோம். பயவிருத்தி வந்துச்சுன்னா பயமா ஆயிடுறோம் நம்ம. அப்ப சித்தவிருத்திக்கு ஏத்த மாதிரி நம்ம பரிணமிச்சுக்கிட்டே இருக்கோம். இது எப்பப்பா நடந்தது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, இது வந்து பாத்தீங்கன்னா அனாதி சம்பந்த முடிஞ்சு போச்சு. இந்த சித்தமும் இந்த நானும் எப்ப சாமி இணைஞ்சோம் தெரியாது சாமி. எத்தனை கோட்டி கல்பங்கள் தெரியாது. எப்போ இதோட சம்பந்தம் உண்டாச்சு தெரியாது. அதுக்குனால அதுக்கு என்ன பேருனா அனாதி சம்பந்தம்னு பேரு. எப்போ உண்டாச்சுன்னு தெரியாது. ஆனா வந்து இதுக்கு எண்டு எப்போ எழுத முடியும் அதை யோசிக்கலாம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, முதல் ஜென்மம் எப்ப கிடைச்சது நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உங்க தாத்தா பேர் தெரியுமா? உங்க பாட்டி பேர் தெரியுமா? உங்களுக்கு 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த பாட்டா பாட்டி பேர் தெரியுமா? தெரியும். 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த பாட்டன் பாட்டி பேரே தெரியாது அப்படின்னா கோடிக்கணக்கான ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்து சம்சாரம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப சரியான இதே சங்கராச்சாரியர் எப்ப உண்டானாருன்னு தெரியல. பதஞ்சலி சூத்திரத்தை வந்து எழுதி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பதஞ்சலியோட டைம் என்ன, எப்ப பிறந்தாருன்னு தெரியல. ஹிஸ்டரியே நமக்கு தெரியல. இப்போ இருக்க ஹிஸ்டரியே தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்மம் எப்ப நடந்துச்சு, முதல்ல கர்மா எப்படி உண்டாச்சு, நமக்கு இந்த மனசோட எப்ப சம்பந்தம் உண்டாச்சு அப்படின்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் என்ன தூக்கி போடுங்க, அனாதின்னு ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கோம், அதுக்குள்ளார போடுறோம். தெரியாததெல்லாம் கடந்து போன எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், எப்ப கிரியேஷன் ஆச்சு தெரியாது, அனாதி. ஈஸ்வரனுக்கு எனக்கு எப்ப சம்பந்தம் உண்டாச்சு தெரியாது, அனாதி. என்னை வந்து எப்ப மாயாமா பிடிச்சாங்க, மாயா மோகம் எப்ப உண்டாச்சு தெரியாது, அனாதி. எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாத்தையும் தூக்கி அனாதியில போடுறோம். எனக்கும் இந்த சித்தத்துக்கும் உண்டான சம்பந்தம் அனாதி, எப்ப உண்டாச்சுன்னு தெரியாது. ஆனா எண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும்னு தெரியும். எண்டு எப்படி நடக்கும்? யோக சித்தவிருத்தி நிரோதம். சித்தவிருத்தி நிரோதம் நடந்துச்சு அப்படின்னா இது தனியா போயிடும், நான் தனியா போயிடுவேன், மோட்சம் கிடைச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆதி தெரியாது, அந்தத்தை நம்ம பண்ண முடியும், சம்சாரத்துக்கு முடிவு நம்ம பண்ண முடியும். அதனால சம்பந்த ஹேத்து இதுதான் காரணம். ஆதி காலத்துல இருந்து உண்டாகிட்டு இருக்கிற இந்த சம்பந்தம் தான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு இந்த சூத்திரம் முடியுது. மீதியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 3 நாள் கிளாஸ் லீவு. 3 நாள் கழிச்சு நம்ம பாடம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண. நமஸ்காரம். புரிஞ்சுக்கிட்டே வாங்க. மெதுவா 2 வாட்டி லீவ்லாம் இருந்துச்சுன்னா கேளுங்க. கிளாஸை வந்து புரியாத கிளாஸ் எல்லாம் யூடியூப்ல மெனக்கெட்டு ஏன் போடுறோம் தெரியுங்களா? நீங்க மனனம் பண்ணணுன்றதுக்காக போடுறது. நீங்க பாட்டி அதான் கேட்டாச்சேன்னு இந்த காதுல போய் இந்த காதுல போயிடும், வெளியில போயிடும். அதுக்கப்புறம் யோக சூத்திரமா யார் ராமர் எழுதினாரா யோக சூத்திரம், லக்ஷ்மணன் எழுதினாரா யோக சூத்திரம் அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் பதஞ்சலி எழுதுன்ற பேரையே மறந்துடுவீங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு கேட்டா. அதனால என்னது சொல்லுவாங்களே, ஒரு ககாவத்து ஒண்ணு இருக்குல்ல, என்னது, ராமனுக்கு சீதைக்கு ராம சித்தப்ப ஆமா சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொல்ற மாதிரி பதஞ்சலி ராமர் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரம் எழுதினார்னு எழுதி இங்க சொல்லிடாதீங்க. கொஞ்சம் திரும்ப கேளுங்க, திரும்ப கேட்டு ஒண்ணு மெதுவா இது பண்ணி. ஹரி ஓம்.